பாகம் 31. நிமிஷா பார்ட்டிக்கு வந்தவுடன் முதலில் மின்மினியை தேடினாள். அவள் மகிழ்ச்சியுடன் நிற்பதை பார்த்தாள். அவள் மின்மினியிடம் சென்று, மின்மினி, பார்ட்டியில் உள்ளவங்க எல்லாரும் உன்னையே தான் பாக்குறாங்க, அவ்வளோ அழகா இருக்க என்றாள். மின்மினி அவள் பேச்சை கேட்டு சிரித்தாள். மின்மினியும் நிமிஷாவும் பேச ஆரம்பித்தனர். அங்கே அந்த பார்ட்டியில் நவீனும் இருந்தான். அன்று நிவாசினியின் பார்ட்டியில் ஆரியன் கையால் அடிவாங்கிய அதே நவீன் இவன்தான். நவீனுக்கு மின்மினியை பார்த்து சந்தோஷம் வந்தது. உடனே நிவாசினியை பார்த்து, நிவாசினி, எனக்கு அந்த மின்மினி வேணும், அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கணும், சித் கிட்ட எனக்காக பேசேன் என்றான். நிவாசினி நவீன் சொல்வதை கேட்டதும் அதிர்ச்சி அடைந்தாள். உடனடியாக மறுத்தபடி, வாய்ப்பே இல்ல நவீன், மின்மினிக்கு உனக்கும் பொருந்தவே இல்ல, அவ இப்ப சின்ன பொண்ணு, உங்க ஏஜ் குரூப்ல உள்ள ஒருத்தரை நீங்க தேடுங்க என்றாள். நிவாசினியின் பேச்சை கேட்டு கோபமடைந்த நவீன் நிவாசினியிடம், சரி, நான் தான் அவ ஏஜ் லெவல்ல இல்ல, ஆரி மட்டும் அவ ஏஜ் லெவல்லையா இருக்கான், அவ மட்டும் அவளை பாக்குறான், அவனுக்கு மட்டும் அவ சின்ன பொண்ணு மாதிரி தெரியல என்றான். மேலும் தொடர்ந்த நவீன், சித் ஆரிய ரொம்பத்தான் நம்புறான், ஆரி அந்த நம்பிக்கைய தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறான், நீ இத சித்தார்த் கிட்ட சொல்லு, அந்த மின்மினிய எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லு என்றான். அவனது வார்த்தைகளால் எரிச்சல் அடைந்த நிவாசினி, என்ன கன்றாவியான பேச்சு பேசுற, எனக்கு புரியல என்றாள். நவீன் மின்மினியை ஒரு பார்வை பார்த்துவிட்டு, அன்னைக்கு உன் வெட்டிங் டே பார்ட்டில ஆரி என்ன அடிச்சான்ல, அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அப்ப நான் மின்மினிய பாத்துக்கிட்டு இருந்தேன், அவ அடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, மின்மினி மேல ஆரிக்கு ஒரு கண்ணு இருக்குன்னு. அது உண்மைதாங்கிற மாதிரி ஆரி கைய பிடிச்சுக்கிட்டு மின்மினி பார்ட்டில இருந்து கிளம்புறதையும் பார்த்தேன் என்றான். அவன் பேச்சை கேட்ட நிவாசினி அவனை கோபமாக பார்த்தபடி, நவீன், மின்மினி மாதிரியான பொண்ணுங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருக்கிறது தான் உனக்கு நல்லது என்று நவீனை மிரட்டிய நிவாசினி, இந்த ஆரியன்னா இவரோட கல்யாண ரகசியத்தை இன்னும் எத்தனை நாளைக்கு தான் யாருக்கும் தெரியாம காப்பாத்துவாரோ எனக்கு தெரியல என்று தனக்குள் சொல்லிக் கொண்டாள். மறுபடியும் நவீனை பார்த்து, லுக் நவீன், மின்மினிய நீ மறந்துரு, அதான் உனக்கு என்னைக்குமே நல்லது, உனக்கு பொருத்தமான பொண்ணா பார்த்து தேடு என்று கூறிவிட்டு நிவாசினி அங்கிருந்து மின்மினி மற்றும் நிமிஷாவிடம் சென்றாள். அனைவரும் பார்ட்டியை கொண்டாடி கொண்டிருக்க மின்மினிக்கு மட்டும் போர் அடித்தது. இன்னொரு பக்கம் மனவின் கண்கள் மின்மினியையே ரசித்துக் கொண்டிருந்தது. அப்போது நிமிஷா பார் கவுண்டரில் மனவ் அருகில் அமர்ந்து மது கிளாஸை அவனை நோக்கி நீட்டியபடி, இப்படியே பார்த்துட்டே இருந்தா என்ன அர்த்தம் மனவ், நீ ஏதாவது பண்ணலேனா அவ உன் கையை விட்டு போயிருவா, பாத்துக்க என்றாள். நிமிஷாவின் சத்தம் கேட்டு சுய நினைவுக்கு வந்த மனவ் பிறகு அங்கும் இங்கும் பார்த்துவிட்டு, என்ன சொல்ற என்றான். நிமிஷா சிரித்தபடி மனவிடம், ஏண்டா, அவ கூட பேசி ஃப்ரெண்ட் ஆகாம இப்படி பாத்துக்கிட்டே இருந்தா அவ எப்படி உனக்கு செட் ஆவா என்று கேட்டாள். மனவ் மின்மினியை பார்த்து கொண்டே, எனக்கும் அவ கூட பேசணும்னு தான் இருக்கு, ஆனா அவதான் என்ன பார்க்கவே மாட்டேங்கிறாளே என்றான். நிமிஷா மனவிடம், அப்படின்னா அவகிட்ட போய் என் கூட டான்ஸ் பண்றியான்னு கேளு என்றாள். மனவிற்கு இப்போது கொஞ்சம் தைரியம் வரவே அவன் அங்கிருந்து எழுந்து மின்மினியிடம் சென்றான். இங்கே மின்மினி தனியாக நின்று தன் போனில் இருந்து படங்களை கிளிக் செய்து பார்த்து கொண்டிருந்தாள். அதே நேரம் நவீன் மின்மினியிடம் வந்து நடனமாடுவது பற்றி கேட்க மின்மினி அவனை நிமிர்ந்து பார்க்கவே இல்லை. ஆனால் நவீன் போதையில் இருந்தான். அவன் மின்மினியின் கையை வலுக்கட்டாயமாக பிடித்து, ஹே, உன்கிட்ட எவ்வளவு நேரமா கேக்குறேன், சரி வா டான்ஸ் ஆடுவோம் என்று அவள் கையை பிடித்து இழுத்தான். அவனுடைய செயலால் கலங்கிய மின்மினி, என் கையை விடு, எனக்கு கூட டான்ஸ் ஆட இஷ்டம் இல்ல என்றாள். மின்மினி அவன் கையிலிருந்து விடுபட்டு அங்கிருந்து நகர முயற்சித்தாள். இதனால் நவீனின் கோபம் அதிகமானது. தன்னிடம் இருந்து விலகிய அவள் அருகே சென்றவன் அவள் கைகளை வலுக்கட்டாயமாக இழுத்தான். இதை பார்த்து கொண்டிருந்த மனவ் நவீனை அறைந்து அவனிடமிருந்து அவளை அகற்றினான். அதன் பின்னும் ஆத்திரம் அடங்காத மனவ் நவீனின் காலரை பிடித்தான். சத்தம் கேட்டு அனைவரின் கவனமும் அவர்கள் அருகில் நின்ற நவீன், மனவ் மற்றும் மின்மினி மீது சென்றது. தன் தோழிகள் சிலருடன் பேசிக் கொண்டிருந்த நிவாசினியும் அதை கவனித்தாள். அவள் வேகமாக மின்மினியிடம் வந்தாள். பின்னர் நவீனின் காலரை பிடித்தபடி இருந்த மனவை பார்த்த நிவாசினி, இங்க என்ன நடக்குது மனவ் என்று கேட்டாள். மனவ், ஒன்னுள்ள நிவாசினி, சில தப்பான ஆளுங்க இந்த பார்ட்டிக்கு வந்திருக்காங்க என்றான். மனவ் சொன்ன அர்த்தம் நிவாசினிக்கு புரிந்தது. வேகமாக மின்மினியின் கையை பிடித்து, நீ என் கூட வா என்றாள். மின்மினி அதிர்ச்சியில் இருந்தாள். அவள் நவீன் மீது மிகவும் கோபமாக இருந்தாள். நவீன் இப்படி கையை பிடித்தது அவளுக்கு பிடிக்கவில்லை. மின்மினி, நீ எல்லாம் என்ன மாதிரியான ஆளு, உன்ன மாதிரி பொறுக்கிக்கலாம் இங்க என்ன வேலை என்று நவீனை பார்த்து கத்தினாள். நிவாசினி மின்மினியை சமாதானம் செய்துவிட்டு, விடு மினி, இவனை யார் இங்க இன்வைட் பண்ணதுன்னு எனக்கு தெரியல,
என்று கூறினாள். நிவாசினிக்கு இப்போது கொஞ்சம் பயமாக இருந்தது. நிமிஷா இங்க கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்கன்னு சொல்லியிருந்தா. ஆனா இப்படி பிசினஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுவான்னு என்கிட்ட சொல்லவே இல்ல. மின்மினிக்கு இப்படி நடந்துச்சுன்னு வீட்டுல தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். ஆரிய நாட்டை மாட்டினா நம்ம செத்தோம். வீட்டுக்கு போனதும் வேலையா சித்தார்த் கிட்ட எல்லாம் சொல்லிடணும் என்று பயந்து போன நிமிஷா மனசிற்குள் புலம்பினாள். நிவாசினி மனம் எங்கேயோ இருப்பதை புரிந்து கொண்ட மின்மினி, நிவா நான் ரூமுக்கு போறேன், எனக்கு இந்த பார்ட்டியில இருக்க இஷ்டம் இல்ல என்றாள். மின்மினியின் குரல் கேட்டு சுயநினைவுக்கு வந்த நிவாசினி மின்மினியிடம், கரெக்ட் மினி, நீ ரூமுக்கு போ, ஆனா நீ இன்னும் சாப்பிடவே இல்லல்ல என்று கேட்க, மின்மினி அவள் சொல்வதை கேட்டுவிட்டு, ஆமா ஆனா நான் இங்க சாப்பிடல, நான் ரூம்ல யார்ட்டையாவது ஃபுட் கேட்டுக்கிறேன், என்னால இனி இங்க இருக்க முடியாது என்று பதில் அளித்தாள். நிவாசினி அங்கும் இங்கும் பார்த்து கொண்டே மின்மினியிடம், ஆமா நாம ரூமுக்கு போயிடலாம், எனக்கும் இப்ப மூட் சரியில்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போயிட்டாங்க என்றாள். மின்மினி மற்றும் நிவாசினி அருகில் நின்று கொண்டிருந்த நிமிஷா அவர்கள் இருவரும் தங்கள் அறைக்கு செல்ல நினைக்கிறார்கள் என்பது புரிந்தவுடன் கௌரவுக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜை செய்தாள். இங்கே மனவ் நவீனை எச்சரித்துவிட்டு அங்கிருந்து அகன்றான். அதே சமயம் நிமிஷா கௌரவ் அருகில் நின்று கொண்டிருந்தாள். கௌரவ் அவளிடம், மேடம் நான் 2 டேப்லெட் கொண்டு வந்திருந்தேன், ஆனா இப்ப ஒண்ணுதான் இங்க இருக்கு, இன்னொன்னு எங்கன்னு தெரியல, இப்ப என்ன செய்யறதுன்னு சொல்லுங்க என்றான். இதை கேட்டதும் நிமிஷா கௌரவை பார்த்து கோபமாக, ஒரு வேலையாவது உன்னால உருப்படியா பார்க்க முடியுதா என்று திட்டினாள். அதன் பிறகு ஏதோ யோசித்து, ஒண்ணு பண்ணலாம், மனோவுக்கு அந்த ட்ரக்ஸ கொடுத்துடலாம், அவனால ட்ரக்ஸ் இல்லாம எதுவும் பண்ண முடியாது, மின்மினிக்கு நான் இன்னொரு ஐடியா யோசிக்கிறேன் என்றாள். கௌரவ் அவள் சொல்வதை கேட்டு சரி என்று தலையசைத்தான். நிமிஷா அதை எப்படி செய்வது என்று எல்லாவற்றையும் விளக்கினாள். பின்னர் அவள் மின்மினி மற்றும் நிவாசினியிடம் செல்ல ஆரம்பித்தாள். இங்கே மனவ் மின்மினியை தேடி நிவாசினி மற்றும் மின்மினியிடம் வந்தான். அவர்கள் இருவரும் பார்ட்டியை விட்டு வெளியேறி கொண்டிருந்த போது மனவ் மின்மினி கையை பிடித்து நிறுத்தி, ஆர் யூ ஓகே என்று கேட்டான். மனவ் தன் கையை பிடித்தது மின்மினிக்கு பிடிக்கவில்லை. கையை விடுவித்து, ஐ எம் குட், என அந்த டிஸ்கஸ்டிங் பர்சன் கிட்ட இருந்து காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் என்றாள் மின்மினி. பிரதரா? பிரதர் என்ற வார்த்தையை கேட்டு மனவிற்கு இருமல் வந்தது. மின்மினியின் பேச்சை கேட்டு மனம் தளர்ந்து போனவன் அங்கிருந்து கிளம்பினான். மனவின் இந்த செயலால் நிவாசினியும் கொஞ்சம் குழப்பமாக இருந்தாள். ஆனால் அவளது தோழி ஒருவர் அவள் அருகில் வந்ததும் அதை கவனிக்க மறந்துவிட்டாள். மறுபுறம் மீண்டும் பார்ட்டியில் இணைந்து கொண்ட மின்மினியையும் நிவாசினியும் பார்த்ததுமே நிமிஷா நிம்மதி பெருமூச்சு விட்டாள். தோழியுடன் மும்முரமாக பேசிக் கொண்டிருந்த நிவாசினியின் மீது அவள் கவனம் சென்றது. நிமிஷா இதை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு மின்மினியை தன்னுடன் அழைத்து செல்ல அவள் அருகே வந்தாள். அவள் மின்மினியிடம், வா மின்மினி, நிவாசினி அவ ஃப்ரெண்ட் கூட பிஸியா இருக்கா போல, நானும் நீயும் கூல் ட்ரிங்க்ஸ் குடிப்போம் என்றாள் நிமிஷா. மின்மினியும் சரி என்று தலையசைத்துவிட்டு நிமிஷாவுடன் கிளம்பினாள். பார் கவுண்டரில் இருந்த வெயிட்டரிடம் 2 கிளாஸ் ஜூஸ் கேட்ட நிமிஷா வெயிட்டரிடம் ஏதோ சைகை செய்தாள். அதன் பிறகு நிமிஷா தன் வார்த்தைகளால் மின்மினியின் கவனத்தை திசை மாற்றினாள். இந்த சந்தர்ப்பத்தை பார்த்து வெயிட்டரும் ஒரு கிளாஸ் ஜூஸில் எதையோ கலந்து கொடுத்தார். ஆனால் தவறுதலாக அந்த மருந்து கலந்த கண்ணாடி டம்ளரை நிமிஷாவிடமே கொடுத்து விட்டார். நிமிஷா கோபமாக அந்த பணியாளரை முறைத்தாள். அதன் பின் மீண்டும் வார்த்தைகள் மூலம் மின்மினியை திசை திருப்பி அந்த கண்ணாடி டம்ளரை மின்மினி கையில் சேர்த்தாள். இதை மின்மினி கவனித்து விட்டாள். ஏன் இந்த நிமிஷா அந்த டம்ளரை நம்ம கிட்ட கொடுக்க இவ்ளோ ட்ரை பண்றா என்று யோசித்தாள். அதன் பின் நிமிஷாவிடம், அங்க பாருங்க, உங்களை நிவா கூப்பிடுறா என்றபடி வேகமாக அந்த டம்ளரை மீண்டும் நிமிஷா கையிலேயே சேர்த்தாள். நிமிஷா திரும்பி மின்மினியிடம், அவ எங்க கூப்பிட்டா? இல்லையே என்றாள். மின்மினி, ஓ, அவ வேற யாரையோ கை காட்டி கூப்பிட்டா, நான் உங்களே நினைச்சேன், ஒருவேளை நிவா என்னத்தான் கூப்பிடுறான்னு நினைக்கிறேன், இருங்க நான் போய் என்னன்னு கேட்டு வந்துடுறேன் என்றாள் மின்மினி. கிளம்பிய மின்மினியை தடுத்து நிறுத்திய நிமிஷா, இந்த ஜூஸை குடிச்சிட்டு கிளம்பு, வேஸ்ட் ஆயிடும் என்றாள். மின்மினியும் நிமிஷாவிடம், ஆமா நீங்க கூட அதை குடிச்சிருங்க, நம்ம சேர்ந்தே போலாம் என்றாள். நிமிஷாவும் சிரித்து கொண்டே சரி என்றாள். இங்கே பணியாள் மின்மினி கண்ணாடி டம்ளர் மாற்றியதை பார்த்து விட்டான். அவன் நிமிஷாவை தடுத்து நிறுத்த நினைப்பதற்குள் நிமிஷா கிளாஸில் இருந்த ஜூஸை குடிக்க ஆரம்பித்தாள். அவள் எதிரே நின்றிருந்த கௌரவும் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தான். நிமிஷாவை தடுக்க முடியாமல், இப்ப என்ன செய்ய, மனோவ் சாருக்கு ட்ரக்ஸ் கொடுத்தும் பிரயோஜனம் இல்ல என்று தனக்குத்தானே கூறிக்கொண்டான். அதே வேளை அமெரிக்காவில் இருந்த ஆரியன் தனது ஆள் ஒருவரிடமிருந்து அந்த பண்ணை வீட்டில் யார் இருக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் அங்கு என்ன நடக்கிறது என்பதையும் கண்டுபிடித்து விட்டான். அங்கு நிமிஷா இருப்பதும் நிமிஷா அங்கு பார்ட்டி செய்வதும் நிவாசினிக்கு இதெல்லாம் தெரிந்ததும் மின்மினியை அவளோடு அழைத்து கொண்டு போனதும் எல்லாம் ஆரியனுக்கு தெரிய வர அவன் நிவாசினி மீது கோபமாக இருந்தான்.
ஆனால் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு நிவாட்டையும் சித்தார்த் கிட்டையும் பேசுறதுக்கு முன்னாடி மின்மினி கிட்ட பேசிடலான்னு பார்த்தா அவ போனை எடுக்கவே மாட்டேங்கிறா. இப்ப எப்படி அவளை காண்டாக்ட் பண்றது என்று யோசித்துக் கொண்டிருந்தான். இங்கே பார்ட்டியில் மின்மினி மற்றும் நிமிஷா இருவரும் ஜூஸ் குடித்து முடித்தவுடன் மின்மினி வேகமாக நிவாசினி அருகே செல்ல நிவாசினி தன் தோழியிடம் விடைபெற்று மின்மினியுடன் தன் அறைக்கு சென்றாள். இருவரும் வெளியேறுவதை பார்த்த நிமிஷா மின்மினியை வேகமாக தடுக்க முயன்றாள். ஆனால் அதற்குள் ஜூஸில் கலந்த மருந்தின் தாக்கம் தொடங்கி இருக்கவே அவள் நிலை குலைந்தாள். இதை பார்த்த மனோ வேகமாக நிமிஷாவிடம் வந்தான். கௌரவும் அங்கே வந்துவிட்டான். நிமிஷாவை பிடித்துக்கொண்டு மனோ அவளிடம் என்னாச்சு என்று கேட்டான். இப்போது நிமிஷா எதையும் சொல்லும் நிலையில் இல்லை. அதனால் கௌரவ் பதட்டத்துடன் மேடம் காலையிலிருந்து எதுவுமே சாப்பிடல, நாள் முழுக்க அலைஞ்சதால டயர்ட்ல மயக்கம் வந்திருக்கும், ரெஸ்ட் எடுக்க அவங்கள ரூம்ல விட்டா நல்லது என்றான். மனோ கௌரவ் இருவரும் கைத்தாங்கலாக நிமிஷாவை அழைத்து கொண்டு அவள் அறைக்கு வந்தனர். அதே நேரம் நிவா மின்மினி ரூமுக்கு வந்தாள். இன்னைக்கு நைட் நான் இங்கே படுத்துக்கிறேன் மினி, எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு என்றாள். மின்மினியும் நானும் இதைத்தான் நினைச்சேன் நிவா என்றாள். நிவாசினிக்கு நிம்மதியாக இருந்தது. சரி வா, சீக்கிரமா சாப்பிட்டு தூங்கலாம், நாளைக்கு காலையில 2 பேரும் இங்க வாக்கிங் போலாம் என்றாள். மின்மினியும் கொஞ்சம் நார்மலானாள். எஸ் நிவா, இந்த இடம் செம்மையா கிரீன் கலர்ல அழகா இருக்கு, நாம வாக்கிங் போகலாம் என்றாள். இருவருக்கும் உணவு ஆர்டர் செய்யும்படி பண்ணை வீட்டின் பராமரிப்பாளராக இருக்கும் சுப்பு மாமாவிடம் நிவாசினி சொன்னாள். சாப்பாடு வருவதற்குள் இருவரும் உடை மாற்றிக் கொண்டிருந்தனர். அதன் பிறகு இருவரும் உணவை சாப்பிட்டுவிட்டு படுக்கையில் படுத்தனர். மின்மினியின் கவனம் இப்போது அவள் போனில் சென்றது. அவன் வேகமாக தன் போனை எடுத்து பார்த்தாள். ஆரியனிடமிருந்து 10 மிஸ்டு கால்கள் வந்திருந்தன. இவ்ளோ மிஸ்டு கால்ஸா? ஏதாச்சும் அர்ஜென்டா இருக்குமா? அதெல்லாம் இருக்காது, சும்மா போன் பண்ணி கிஸ் கேட்கத்தான் போறாரு. விடுமினி, அவர்கிட்ட காலையில பேசிக்கலாம், இப்ப தூக்கமா வருது என்று மின்மினி அவளுக்குள்ளாகவே பேசிக்கொண்டாள். மின்மினி இதையெல்லாம் நினைத்து கொண்டிருந்த போது நிவாசினியின் போன் அடிக்க ஆரம்பித்தது. அது சித்தார்த் அண்ணாவாக இருக்கலாம் என்று நினைத்தவள் போனை எடுத்து ஜன்னல் பக்கம் சென்றாள். நிவா மொபைலில் ஆரியனின் முகம் பார்த்ததும் மின்மினி புன்னகைத்தாள். நான் போன் எடுக்கலைனதும் நிவா கூட பேசி என்னை கான்டாக்ட் பண்ண நினைக்கிறாரா ஆரி என்று நினைத்தவள் வேகமாக போனை எடுத்து ஹலோ என்றாள். மின்மினி குரலை கேட்டதும் வந்த கோபத்தை அடக்கி கொண்ட ஆரியன் அவளிடம் ஹலோ, நீங்க 2 பேரும் இப்ப எங்க இருக்கீங்க என்றான். மின்மினி எதுவும் பேசாமல் மௌனமாக இருந்தாள். அப்போது மீண்டும் ஆரியின் கோபக்குரல் அவள் காதில் ஒலித்தது. என்ன நடந்துச்சு? எப்ப பாரு உளறி கொட்டுவ, இப்ப என்ன பேசவே மாட்டேங்கிற என்று மின்மினியிடம் கோபப்பட்டான் ஆரியன். அவன் நிவா என்று நினைத்து கொண்டு தன்னிடம் பேசுவதாக யோசித்த மின்மினி நிவா தூங்குறா, நான் தான் மினி பேசுறேன் என்றாள். மக்கு மக்கு, சரியான மக்கு, உன் குரலை கூடவா நான் கண்டுபிடிக்க மாட்டேன் என்று தனக்குத்தானே தலையில் அடித்துக் கொண்ட ஆரியன் மீண்டும் அவளிடம் கோபமாக அது தெரிஞ்சுதான் பேசுறேன், என்கிட்ட சொல்லிட்டு போகணும்னு உனக்கு தெரியாதா என்று கேட்டான். அதற்கு மின்மினி ஆச்சிக்கும் ஐயாக்கும் தெரியும் என்று பதில் அளித்தாள். அவள் சொல்வதை கேட்ட ஆரியன் ஆமா, நீ எல்லாம் எதுக்கு போன் யூஸ் பண்ற? கூப்பிட்டா எடுத்து பேசத்தான் போன், நீ அதை எங்க எரிஞ்சிட்டு போன என்று கேட்டான். மின்மினியின் மௌனத்தை உணர்ந்த ஆரி இப்ப எதுக்கு சைலண்டா இருக்க, ஏதாவது சொல்லி தொலையேன் என்று கத்தினான். மின்மினியும் இப்போது சற்றே உரத்த குரலில் அவனிடம் என்ன ஏதாவது பேச விட்டா தானே நான் பேச முடியும், நான் எங்கிருந்தா உங்களுக்கு என்ன? எங்கிட்ட சொல்லாம 1 மாசம் காணாம போனது நீங்க தான், நான் இல்ல. நாங்க இப்போ நிவா ஃபார்ம் ஹவுஸ்ல இருக்கோம், நான் நாளைக்கு ஈவினிங் வீட்டுக்கு வந்துருவேன் என்று பதிலுக்கு ஆரியனிடம் எரிந்து விழுந்தாள் மின்மினி. இதை கேட்ட ஆரியன் வேகமாக இல்ல, நாளைக்கு ஈவினிங் வரைக்கெல்லாம் நீ அங்க இருக்க கூடாது, நாளைக்கு காலையில டிரைவர் அனுப்புறேன், நீங்க 2 பேரும் உடனே அங்கிருந்து கிளம்பி ஆகணும் என்றான். மின்மினி இல்ல, நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் நாங்க வர முடியாது, காலையில நானும் நீவாவும் இங்க சுத்தி பார்க்க போறோம், என்னை விட்டுட்டு அமெரிக்கால போய் நீங்க ஊர் சுத்துறீங்கல்ல, இங்க நானும் அதையே தான் செய்ய போறேன், உங்களால என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது என்றாள் பிடிவாதமாக. ஆரியன் இவளை எப்படி வழிக்கு கொண்டு வருவது என்று யோசிக்க ஆரம்பித்தான். மின்மினி ஆரியன் சொன்னபடி அங்கிருந்து கிளம்புவாளா அல்லது நிமிஷாவின் தந்திரத்திற்குள் சிக்கிக் கொள்வாளா? நாளை வரை காத்திருங்கள். பாகம் 32. தான் ஃபார்ம் ஹவுஸில் இருந்து வரமாட்டேன் என்று மின்மினி அடம் பிடிக்க ஆரியன் மின்மினியிடம் சரி, நான் இன்னும் 4-5 நாள்ல அங்க வந்துருவேன், வந்ததும் உன்னை ட்ரிப்பு கூப்பிட்டு போறேன், சரியா? ஆனா நீ முதல் வேளையா நாளைக்கு காலையில அங்கிருந்து கிளம்பி இங்க வந்துடணும், நான் சொல்றது உனக்கு புரியுதா என்று
ஒரு 5 வயது குழந்தையிடம் டீல் பேசுவது போல ஆரியன் பேசிக் கொண்டிருந்தான். மின்மினி இன்னும் பிடிவாதமாக, அதெல்லாம் முடியாது, இங்க எவ்வளோ கிரீனிஷா இருக்கு தெரியுமா, நான் வாக் போயிட்டு சாயந்தரம் தான் வருவேன் என்றாள். அவளது பிடிவாதத்தை பார்த்த ஆரி, எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டியா மினி? நான் உன்கிட்ட காலையில கிளம்பி வான்னு சொன்னா நீ கிளம்பி வரணும்னு அர்த்தம், புரியுதா? ஆர்கியூ பண்ணாம நீ கிளம்பி வர என்று அவளிடம் கோபமாக சொன்னான். மின்மினி இப்போது கோபமாக அவனுடைய வார்த்தைகளை கேட்டுவிட்டு, ஹலோ மிஸ்டர் ஆரியன், நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க பெரிய மிலிட்டரி ஆபீசர்னா நீங்க கமெண்ட் பண்ணா ஒபே பண்ண நான் ஒன்னும் உங்க சோல்ஜர் கிடையாது என்றாள். இதை கேட்ட ஆரியன் மேலும் கடுப்பானான். நான் பக்கத்துல இல்ல யூஎஸ்ல இருக்கேன்னு ரொம்ப பண்றாளே இவ என்று தனக்குத்தானே நினைத்து கொண்டு, உனக்கு புரிஞ்சாலும் சரி புரியாட்டாலும் சரி, நாளைக்கு காலையில நீ வீட்ல இருக்கணும், இல்லைனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது என்றான். மின்மினி இதை கேட்டவுடன் கோபத்தில் காலை டிஸ்கனெக்ட் செய்தாள். அவள் போனை நிவாசினி அருகில் வைக்க திரும்பிய போது நிவாசினி அவள் பின்னால் நின்று கொண்டிருந்தாள். நிவாசினியை பார்த்து மெலிதாக புன்னகை செய்தாள் மினி. நிவாசினி மின்மினியை பார்த்து, அண்ணா திட்டாரா என்று கேட்டாள். மின்மினி தன் முகத்தை வேறு பக்கம் திருப்பி, உங்க அண்ணாக்கு என்ன திட்டுறதுதான் ஃபுல் டைம் ஜாப், வேற என்ன தெரியும் அவருக்கு என்றாள். பரவாயில்ல விடு, அப்பவே என்ன கூட சித்தார்த் திட்டினா தெரியுமா என்று நிவாசினி அவளுக்கு ஆறுதல் கூறினாள். மின்மினி அவள் பேச்சை கேட்டு கண்களை விரித்து, ஏன் என்று கேட்டாள். நிவாசினி பதிலுக்கு, நான் அவங்க கிட்ட சொல்லாம இங்க வந்துட்டனா, நிமிஷாவ நம்ம ஃபார்ம்ல பார்ட்டி பண்ண அலோ பண்ணிட்டனா. சித்தார்த் ஆரியன் அண்ணா 2 பேருக்குமே நிமிஷாவை பிடிக்காதான், அதனால இந்த பார்ட்டியில இருக்காம நாளைக்கு காலையில நானும் நெய்யும் வீட்டுக்கு கிளம்பி போயே ஆகணுமா என்று மின்மினியிடம் பதில் சொன்னாள். இதனால் மின்மினியின் முகம் சின்னதானது. அவரும் இதத்தான் சொல்றாரு, நம்ம காலையில வாக்கிங் போலான்னு பிளான் பண்ணோம்ல, இப்ப என்ன பண்றது என்று கவலையாக கேட்டாள் மின்மினி. நிவாசினி, சரி விடு மினி, நம்ம ஃபார்ம் தானே, ஆரியனா வந்ததுக்கு அப்புறம் நீ நான் சித்தார்த் இங்க மறுபடியும் வரலாம், அன்னைக்கு வாக்கிங் போலாம், இப்ப வா நாம போய் தூங்கலாம், காலையில நேரமே கிளம்பணும் என்றாள். இருவரும் கட்டிலில் படுத்து இப்படி பேசிக்கொண்டே உறங்கினர். இங்கே சிதம்பர விலாஸ் வீட்டில் ஐயா அறைக்கு வந்தபோது ஆச்சி தன் அறையில் அமர்ந்திருந்தாள். ஆச்சி ஐயாவிடம், எதுக்கு நீங்க மினியாவை கூட அனுப்பிச்சு வச்சீங்க? நிவாசினி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? மினிக்கு ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆச்சுன்னா என்று பாதியிலேயே பேச்சை நிறுத்தினார் ஆச்சி. ஐயா ஆச்சியின் பேச்சை கேட்டு எரிச்சலுடன், நீ கொஞ்சம் சும்மா இரு மீனா, உனக்கு என்ன தெரியும்? மின்மினி இப்படி வெளி உலகத்தை பார்க்க விட்டாதான் அவ கொஞ்சமாவது மெச்சூர்டா நடந்துப்பா. அவ வயசுல மத்த பிள்ளைங்கெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தல்ல, நீ இன்னும் அவளை வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கணும்னு நினைக்கிறது தப்பு. அவளை பாத்துக்க அவளுக்கு தெரியணும், அதுக்காக தான் அவளை அனுப்பி வச்சேன் என்றார் ஐயா. இதை கேட்டதும் கோபமான ஆச்சி, அதான் நம்ம ஆரியன் இருக்கான்ல, அவளுக்கு வேணுங்கிற விஷயத்த அவன் அவளுக்கு சொல்லிக் கொடுப்பான், அவன் எல்லாம் பார்த்துப்பான், நீங்க சும்மா இருங்க என்றார். இதை கேட்ட ஐயாவிற்கு ஆத்திரம் வந்தது. ஓ, யாரு? ஆரியன். அவன் மினிய பாத்துக்க போறான். மின்மினிய பாங்கா பத்திரமா பாத்துக்குவானு தானே ஆரியனை அவ்வளோ பிடிவாதமா கல்யாணம் பண்ணி வச்ச. இப்ப என்னாச்சு பார்த்தல்ல, அவளை 4 நாள்ல அம்போன்னு விட்டுட்டு அமெரிக்கா ஓடிட்டான். அவன் இன்னும் மாறல மீனா. அவனுக்கு மின்மினி மேல எந்த பிடித்தமும் இல்ல. ஆரியன் மாற மாட்டான். மினியும் நம்ம பேத்திதான். அதான் நான் நல்லா யோசிச்சு அவளை MBA சேர்த்தேன். இந்த கல்யாணம் ரகசியமா நடந்தது கூட ஒரு நல்லதுக்கு தான். ஆரியன் இப்படித்தானே எனக்கு ஏற்கனவே தெரியும். கொஞ்ச நாள்ல அவங்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கி கொடுத்து அவளை ஒரு நல்ல இடத்துக்கு உயர்த்தி கொண்டு வரணும். அது வரைக்கும் நான் இந்த மாதிரி மினிய பலவிதமா ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருப்பேன் என்றார் ஐயா. ஐயாவின் பேச்சை கேட்டதும் ஆச்சி வாயடைத்து போனார். இருந்தாலும் சமாளித்து கொண்டு, கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? மின்மினி விஷயத்துல இனி நீங்க தலையிட வேணாம். மீறி உள்ள வந்தீங்க, இந்த வயசுக்கு அப்புறம் நாம 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்க வேண்டியது வரும் என்று உறுதியான குரலில் சொல்லிவிட்டு ஐயாவிற்கு முதுகு காட்டி படுத்து கொண்டார் ஆச்சி. இங்கே பண்ணை வீட்டில் மின்மினியும் நிவாசினியும் குளித்துவிட்டு வேகமாக எழுந்து தயாரானார்கள். ஆரியன் மின்மினியிடம் சொன்னது போல் ஆச்சியின் டிரைவர் அவர்களை அழைத்து போக வந்திருந்தார். அவர்கள் உடைமைகளுடன் வெளியே வந்து காரில் அமர்ந்தனர். கார் புறப்பட்டு பண்ணை வீட்டை விட்டு வெளியேறி சாலையில் ஓட ஆரம்பித்தது. மின்மினி நிவாசினியிடம், நாம கிளம்புறோன்னு நிமிஷாட்ட சொல்லிட்டியா நிவா என்று கேட்டாள். நிவாசினி மின்மினியிடம், இல்ல,
நான் சொல்லலான்னு போனப்ப அவ தூங்கிட்டு இருந்தா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண. அப்புறம் அதுக்கும் சேர்த்து சித்தார்த் திட்டுவாரு. ஏன் நிமிஷாட்ட சொல்லிட்டு தான் வரணும்னு ரூல்ஸ் போட்டிருக்காளா என்னன்னு என் உயிரை எடுப்பாரு. அவருக்கு சொந்தக்காரங்கன்னாலே ஆகாது. அதான் உடனே கிளம்பிட்டேன். ஆனா சுப்பு மாமாட்ட நான் சொல்லிட்டேன், எனக்கு முக்கியமான காலேஜ் ஒர்க் இருக்கு, அதனால கிளம்புறோன்னு சொன்னேன். அது அவரு நிமிஷாட்ட சொல்லிக்குவாரு. அவ எந்திரிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணோன்னு வெயி, மத்தியானம் ஆயிரும் என்றாள். மின்மினி அவள் பேச்சை கேட்டு சரி என்றாள். மின்மினி இப்போது ஜன்னல் வழியே வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாள். மறுபுறம் நிவாசினியும் தொலைபேசியில் பிஸியாகிவிட்டாள். நீண்ட நாள் கழித்து வெளி உலகத்தை பார்த்தது மின்மினிக்கு மிகவும் இதமாக இருந்தது. அவளுக்கு ஒரு நிம்மதி வந்தது. அப்போது அந்த வழியாக வந்த ஒரு ஜோடி பைக்கில் சென்றது. மின்மினியின் கண்கள் அந்த ஜோடியின் மேல் பட அவர்களை வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாள். இருவரும் பைக்கில் மிக அருகில் அமர்ந்திருந்தனர். இருவரையும் பார்த்ததும் மின்மினியின் முகத்தில் ஒரு அழகான புன்னகை தோன்றியது. புன்னகைத்தபடியே கண்களை மூடினாள் மினி. மூடிய கண்களுக்குள் ஆரியனை முதலாக பார்த்த அந்த முகம் அவள் கண்முன் வர ஒரு சின்ன உதறலோடு கண் விழித்தாள் மினி. மின்மினியின் நிலையை பார்த்த நிவாசினி அவளிடம் என்னாச்சு என்று கேட்டாள். மின்மினி ஒன்றும் இல்லை என்று தலையை ஆட்டினாள். பின் முகத்தை ஜன்னல் பக்கம் திருப்பி நிவாசினிக்கு தெரியாமல் புன்னகித்துக் கொண்டாள். இந்த 15 நாட்களில் அவள் ஆரியனை பற்றி அதிகமாக நினைத்து கொண்டிருந்தாள். அவன் அருகில் இல்லாத போதும் பிரிந்திருந்த ஒவ்வொரு நொடியும் அவளுக்குள் முழுமையாக நிரம்பிக் கொண்டே இருந்தான் ஆரியன். முதல் முறையாக நவீன் மற்றும் மனோவ் இருவரும் அவள் கைகளை பிடித்தபோது அவளுக்கு அது கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. தொடக்கூடாத ஒன்றை தொட்டுவிட்ட பதட்டம் அவளுக்குள் இருந்தது. ஆனால் அதே நேரம் ஆரியன் தொடும்போது மட்டும் அவளுக்கு இது வித்தியாசமான உணர்வுகளை கொடுத்தது. ஆரியன் அவள் அருகில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்கிற ஆசை அவளுக்குள் படர்ந்தது. ஆரியனின் நினைவு வந்ததும் என்ன ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க என்று தன்னை எறியாமல் கேட்டாள் மின்மினி. அவள் குரலை கேட்ட நிவாசனே, யார் உன்னை டிஸ்டர்ப் பண்ணது என்று மின்மினியை தாண்டி கார் கண்ணாடி வழியாக எட்டி பார்த்தாள். மின்மினி தலையை இடம்பலமாக ஆட்டிக்கொண்டே வேகமாக இல்ல யாரும் இல்ல என்றாள். நிவாசினி அதை பார்த்து சிரித்தாள். அங்கே நிமிஷா கண்களை திறந்தபோது அவள் படுக்கையில் கிடப்பதை உணர்ந்தாள். அவளுடைய தலை கனத்தது. அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. படுக்கையில் இருந்து எழுந்து பார்த்தவள் பக்கத்தில் இருந்த போனை எடுத்து கௌரவிற்கு போன் செய்தாள். அதே சமயம் மின்மினியும் நிவாசினியும் 1 மணி நேரத்தில் சென்னைக்கு திரும்பினர். முதலில் டிரைவர் நிவாசினியை சித்தார்த் வீட்டில் இறக்கிவிட்டுவிட்டு பிறகு சிதம்பர விலாஸ் வீட்டிற்கு புறப்பட்டார். வீடு வந்ததும் மின்மினி வேகமாக காரை விட்டு இறங்கி உள்ளே ஓடினாள். இந்த நேரத்தில் ஆச்சி ஹாலில் அமர்ந்து காஃபி குடித்துக் கொண்டிருந்தாள். மின்மினி ஆச்சியை பார்த்ததும் ஆச்சி என்று கத்திக்கொண்டே ஆச்சியிடம் சென்று அவரை அணைத்துக் கொண்டாள். மின்மினியின் குரலை கேட்டு ஒரு கணம் அதிர்ந்து போன ஆச்சி மின்மினி அவள் அருகில் வந்து அவளை அணைத்துக் கொண்ட போது சுய நினைவுக்கு வந்தார். மின்மினியின் தலையில் கை வைத்து ஆசீர்வதித்தபடி சாயங்காலம் தானே வரேன்னு சொன்ன, எப்படி இவ்வளவு சீக்கிரமா வந்துட்ட என்று கேட்டார் ஆச்சி. மின்மினி இதற்கு லேசாக சிரித்துக் கொண்டே அத போய் உங்க பேரங்கிட்ட கேளுங்க ஆச்சிமா என்றாள். மின்மினி முதல் முறையாக ஆரியனை பற்றி பேசும்போது சிரிக்கிறாள் என்பதை அறிந்த ஆச்சி ஆச்சரியத்துடன் ஆரியன்ட்டையா, இத பத்தி எதுக்கு அவங்கிட்ட கேட்கணும் என்றார். மின்மினி அவள் கையில் இருந்த காஃபியை வாங்கி ஒரு சிப் பருகியபடி உங்க பேரை நான் காலையில இங்க சீக்கிரமே வந்துடணும்னு ஆர்டர் போட்டு டிரைவர் அனுப்பியிருக்காருன்னு அர்த்தம் என்றாள். ஆச்சரியமடைந்த ஆச்சி, என்னது டிரைவர் வந்தாரா? எந்த டிரைவர் வந்தது? எனக்கு அது கூட தெரியல பாரேன் என்றார். மின்மினி அவர் பேச்சை கேட்டு தோள்களை குலுக்கியபடி பேர் தெரியல என்றாள். இதை கேட்ட ஆச்சி, சரி சரி நீ சீக்கிரம் வந்துட்ட, இந்த சண்டேவை வேஸ்ட் பண்ண வேணாம், வா நாம 2 பேரும் ஷாப்பிங் போலாம். கல்யாணத்துக்கு அப்புறமா நாம எங்கேயும் வெளியில போகல, எதுவும் வாங்கியும் தரல. முதல்ல நான் வாக்கிங் போயிட்டு வந்துடுறேன், நீ போய் ரெஸ்ட் எடு, நான் பிரேக்ஃபாஸ்ட ரூமுக்கு அனுப்பி வைக்கிறேன் என்று மின்மினியிடம் கூறினார். மின்மினி சரி என்று தலையசைத்து விட்டு மாடிக்கு சென்றாள். கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்த பிறகு மின்மினியும் ஆச்சியும் ஷாப்பிங்கிற்கு சென்றார்கள். பகல் முழுவதும் சுற்றி திரிந்து மாலையில் வீட்டிற்கு வந்தபோது இருவரும் சோர்வாக இருந்தனர். இருவரும் ஓய்வெடுக்க அவரவர் அறைகளுக்கு சென்றுவிட்டு சிறிது நேரம் கழித்து டைனிங் டேபிளுக்கு வந்தனர். ஐயா வரும் வரை காத்திருக்காமல் இருவரும் உடனடியாக சாப்பிட்டனர். ஷாப்பிங் போன களைப்பு இப்போது சரியாகி இருந்தது. சாப்பிட்டு முடித்த மின்மினி ஆச்சியிடம், வாங்க நாம கார்டனுக்கு போவோம் என்றாள்.
ஆச்சி அவள் சொல்வதை கேட்டு சரி என்று சொல்லிவிட்டு கல்பனாவிடம் திரும்பி, ஐயா வந்தா என்ன கூப்பிடு கல்பனா என்றார். கல்பனா தலையை ஆட்டினாள். மின்மினி மற்றும் ஆச்சி இருவரும் தோட்டத்தை நோக்கி நடக்க சென்றனர். உள்ளே கல்பனாவும் விஜயும் டைனிங் டேபிளை சுத்தம் செய்து கொண்டிருந்த போது யாரோ ஒருவர் உள்ளே வருவது தெரிந்தது. வருவது யார் என கல்பனா லிவிங் ஏரியாவை பார்த்தபோது அங்கே ஆரியன் வந்து கொண்டிருந்தான். லிவிங் ஹாலில் இருந்து வேகமாக படிகளில் தாவி ஏறி நேராக தன் அறையை நோக்கி சென்றான். வீட்டிற்குள் நுழைந்ததும் ஆரியனின் முகத்தில் இன்று வித்தியாசமான புன்னகை ஒன்று தெரிந்தது. மின்மினியை பார்த்தே ஆக வேண்டும் என்று அவனுக்குள் ஆசை கிளர்ந்தது. மின்மினியும் தன்னை பார்த்தால் சர்ப்ரைஸ் ஆவாள் என்று தோன்றியது. ஆனால் அவன் எதிர்பார்த்தது போல அறையில் அவள் இல்லை. பால்கனியில் தேட அங்கேயும் மின்மினியை காணவில்லை. அறையை விட்டு வெளியே வந்த ஆரியன் மின்மினியை அங்கும் இங்கும் தேட ஆரம்பித்தான். இந்நேரத்துக்கு எங்க போய் தொலைஞ்சா அந்த ரெட்டவாலு என்று மனதிற்குள் செல்லமாக சலித்து சொல்லிக் கொண்டான். மீண்டும் கீழே இறங்கி வந்து ஆச்சியின் அருகில் மின்மினி இருக்கிறாளா என்று தேட ஆரம்பித்தான். இவ்வளவு நேரம் ஆரியனையே பார்த்து கொண்டிருந்த கல்பனா ஆரியன் மின்மினியை தேடுவதை அவள் புரிந்து கொண்டாள். அது புரிந்தவுடன் கல்பனாவின் முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியது. ஆரியன் சோர்ந்து போய் ஹாலில் இருந்த சோஃபாவில் அமர்ந்தான். அவன் தேடிய இடங்களில் மின்மினி இல்லை, ஆச்சியையும் காணவில்லை. கல்பனா விஜயுடன் வரவேற்பறைக்கு வந்தாள். அதிசயத்திலும் அதிசயமாக ஆரியன் விஜயை பார்த்து சிரித்துக் கொண்டே, விஜி, ஆச்சி மின்மினி 2 பேரும் கார்டன்ல இருக்காங்களா என்று கேட்டான். முதலில் விஜி கல்பனாவை ஆச்சரியத்துடன் பார்த்தாள். அதன் பின் வேக வேகமாக, ஆமா சார், அவங்க 2 பேரும் கார்டன் பக்கம் போனாங்க, ஐயா வந்ததும் கூப்பிட சொன்னாங்க என்றாள். இதை கேட்ட ஆரியன் வேகமாக எழுந்து வெளியே சென்றான். ஆரியன் சென்ற பிறகு கல்பனா விஜயிடம், அவங்க 2 பேரும் கார்டன்ல தான் இருக்காங்கன்னு எனக்கும் தெரியும்டி. ஆரியன் தம்பி மினிக்குட்டிய எப்படி தேடுறாரு பாத்தியா, அதான் லவ். அத வேடிக்கை பார்க்கதான் நான் வாயே திறக்காம இருந்தேன் என்றார். விஜி அவள் பேச்சை கேட்டு புரிந்து கொண்டு, நம்மாளுக்கும் இந்த மாதிரி எதனா டெஸ்ட் வச்சு என்ன தேடுறானான்னு பாக்கணும் என்று மனதிற்குள் நினைத்தபடி, புரிஞ்சுதுக்கா என்றாள். பாகம் 33. கார்டனில் ஆச்சியும் மின்மினியும் நடந்து கொண்டிருக்க ஆச்சியின் கண்களை பின்னால் வந்து பொத்தினான் ஆரியன். ஆச்சி சிரித்துக்கொண்டே, ஆர்யா, நீயும் வந்துட்டியா என்றார். ஆரியன் ஆச்சி முன் போய் நின்றபடி, ஆச்சி, இன்னைக்கும் கூட நீங்க என்ன கண்டுபிடிச்சிட்டீங்க என்றான். ஆச்சி சிரித்துக்கொண்டே, எங்க ஆரிய நாங்க கண்டுபிடிக்க முடியாதா? தங்க புள்ளைய எங்களுக்கு தெரியாம இருக்குமா என்று சொல்லிக்கொண்டே ஆரியனை அணைத்து கொண்டார் ஆச்சி. ஆரியனும் அவர் முகத்தில் தென்படும் புன்னகையை கண்டு மகிழ்ந்தான். கடந்த 3 ஆண்டுகளாக ஆரியன் தனது ஐயா மற்றும் ஆச்சி இருவரையும் கொஞ்சம் கூட கவனிக்கவில்லை. பிசினஸே கதியாக மூழ்கி இருந்ததால் தன்னை சுற்றி இருப்பவர்களிடமிருந்து விலகியே இருந்தான். இன்று எத்தனை நாட்களுக்கு பிறகு அவன் ஆச்சியின் இந்த மலர்ந்த முகத்தை பார்த்தான் என்பது அவனுக்கே நினைவில் இல்லை. ஆரியனும் ஆச்சியை அணைத்து கொண்டான். அவன் கண்கள் பின்னால் நின்ற மின்மினியின் மீது விழுந்தது. அவன் மின்மினியை பார்த்து கண் சிமிட்ட விழிகளை பட்டாம்பூச்சியாக்கியபடி படபடத்தாள் மின்மினி. அவளை பார்த்து ஆரியன் சிரித்தான். ஆரியன் தன்னை பார்த்து கொண்டிருப்பதை மீண்டும் ஒருமுறை பார்த்த மின்மினி தன் முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டாள். மின்மினியின் செய்கையை பார்த்த ஆரியன் முகத்தில் சிரிப்பு அதிகமாகியது. மின்மினி தன் மீது கோபமாக இருப்பது அவனுக்கும் தெரியும் தானே. ஆச்சி ஆரியனை பார்த்து, அது சரி ஆரி, நீ வர்றதுக்கு இன்னும் 4-5 நாள் ஆகும்னு சொன்ன, எப்படி இவ்வளோ சீக்கிரம் வந்துட்ட? வேலை முடிஞ்சதா என்று கனிவோடு கேட்டார். ஆரியன் மின்மினியை பார்த்தபடியே, எல்லா வேலையும் சிறப்பா முடிஞ்சிருச்சு ஆச்சி, அதான் நான் சீக்கிரம் வந்துட்டேன். ஆச்சிக்கும் அந்த குறிப்பு புரிந்தே இருந்தது. ஆரியன் சொல்வதை கேட்டு, சூப்பர் ஆரியா, சரி நீ போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடு, ஜெட்லாக் இருக்கிற ரூம்ல போய் நல்லா ரெஸ்ட் எடு என்றார். ஆனால் ஆரியன் ஆச்சியின் வார்த்தைகளை கவனிக்கவில்லை. கவனித்தால் தானே பதில் சொல்ல முடியும். அவனிடமிருந்து பதிலும் வரவில்லை. அவன் எதுவும் பேசாமல் மின்மினியையே பார்த்து கொண்டிருந்தான். இதை பார்த்து சிரித்த ஆச்சி, சரி ஐயா வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன், நான் போய் அவர்கிட்ட நீ வந்த விஷயத்த சொல்றேன், நீங்க இங்க பேசிட்டு இருங்க என்று சொல்ல அதற்கு மின்மினி சரி என்று தலையசைத்தாள். ஆச்சி அங்கிருந்து சென்றவுடன் ஆரியன் இன்னும் தன்னை பார்த்து கொண்டிருப்பதை கண்ட மின்மினி அவனது பார்வையை தவிர்த்து ஆச்சியை பின்தொடர ஆரம்பித்தாள்.
ஆனால் ஆரியன் வேகமாக முன்னால் சென்று அவள் கையை பிடித்தான். ஆரியன் அவளை ஒரே அடியில் நெருங்கி தன் அருகில் இழுத்து கொண்டான். அவனின் திடீர் வேகம் காரணமாக மின்மினி நேராக சென்று ஆரியனின் மார்பில் சாய்ந்தாள். என்று மின்மினியின் வாயிலிருந்து பெருமூச்சு வெளியேற அவள் கோபமாக ஆரியனை பார்த்து, என்ன பண்றீங்க? ஃபர்ஸ்ட் என் கையை விடுங்க என்றாள். ஆரியன் அவளை தன் கைகளில் மொத்தமாக எடுத்துக்கொண்டு, நான் அமெரிக்கால இருந்தப்போ உடனே வாங்க நாளைக்கே வாங்கன்னு 1000 பேச்சு பேசுன. இப்ப இங்க உன் பக்கத்துல இருக்கிறப்ப போங்க போங்கன்னு சொல்ற. நீ பேசுறத நான் எப்படி எடுத்துக்கிறதுனே புரியல என்று போலியாக அழுத்து கொண்டான். அதற்கு மின்மினி, ஆமா, அன்னைக்கு நான் உடனே வாங்கன்னு சொன்னப்போ உங்க மேல எனக்கு கோவம்லாம் இல்லாம இருந்தேன். இப்ப பயங்கர கோவத்துல இருக்கேன். ஒழுங்கா என் கைய விடுங்க, நான் போனும் என்றாள். ஆரியன் சிரித்துக்கொண்டே மின்மினியின் இடுப்பில் தன் இரு கைகளையும் வைத்து அவளை தன் அருகில் இழுத்து கொண்டு, அது ஏண்டி எப்ப பாரு என் மேலேயே கோவமா இருக்க என்று அவள் காதருகில் கிசுகிசுத்தான். ஆரியனின் செயலை பார்த்த மின்மினி அவனை அவளிடமிருந்து விலக்கி, என்னது டியா? ஹலோ மிஸ்டர் ஆரியன், இதெல்லாம் யாராச்சும் பார்த்தா என்ன ஆகும் தெரியுமா என்று கேட்டாள். லெட்ஸ் see என்றான் ஆரியன் அலட்சியமாக. மின்மினி இப்போது தன் முகத்தை தூக்கி ஆரியனை பார்த்தாள். ஆரியனின் கண்கள் அவள் மீது விழ பார்த்த மின்மினியின் முகம் வெட்கத்தில் பிங்க் நிறமாக மாற ஆரம்பித்தது. அவ்வளவு அருகே வெட்ட வெளியில் ஆரியனிடம் இப்படி நெருங்கி இருப்பது அவளுக்கு என்னவோ போல் இருந்தது. மின்மினி அவன் கைகளிலிருந்து வெளியேற முயற்சித்தாள். மின்மினி தன் குட்டி கைகளால் ஆரியனின் மார்பை அடிக்க ஆரம்பித்தாள். அதைத்தானே நம் ஹீரோ இவ்வளவு நாட்கள் மிஸ் செய்திருந்தான். ஆரியன் மின்மினியின் குட்டி கைகளை ஒரு கையால் பிடித்துக் கொண்டே இன்னொரு கையால் மின்மினியின் கன்னம் தாங்கி அவள் கன்னத்தில் முத்தமிட்டான். நீண்ட நாட்களுக்கு பின்னர் ஆரியன் தந்த முத்தம் மின்மினியை முற்றிலும் அதிர்ச்சி அடைய வைத்தது. ஆச்சரியத்தில் கண்கள் விரித்தாள். ஆரியன் மின்மினியின் மறுக்கன்னத்தில் நிதானமாக முத்தமிட்டு, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண என்றான் கிசுகிசுப்பாக. அதன் பிறகுதான் மின்மினி சுயநினைவுக்கு வந்தாள். பின்னர் அங்கும் இங்கும் பார்த்தாள். யாரும் இல்லை என்று தெரிந்தவுடன், நானும் உங்களை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா என்று கேட்டபடி அவள் சட்டென அழ ஆரம்பித்தாள். ஆரியன் வேகமாக மின்மினியின் இரு கைகளையும் தன் கழுத்தில் வைத்து மின்மினியின் இடுப்பில் கைகளை வைத்து மீண்டும் அவளை தன் அருகில் இழுத்தான். மின்மினி முகத்தை ஆரியனிடமிருந்து திருப்பி, பிளீஸ் யாராச்சும் பாத்துட போறாங்க, எனக்கு கூச்சமா இருக்கு என்றாள். வெட்கப்படும் மின்மினியை பார்த்து ஆரியன் சிரித்தான். மீண்டும் ஒரு முறை மின்மினியின் சிவந்த கன்னத்தில் முத்தமிட்டு, வா ரூமுக்கு போலாம் என்று அவள் காதில் சொன்னான். இதை கேட்டதும் அவள் கன்னங்கள் வெட்கத்தால் சூடாயின. இப்போது தன் வெட்கத்தை மறைக்க நினைத்த மின்மினி ஆரியனை கிண்டல் செய்ய ஆரம்பித்தாள். அதை விடுங்க, நான் உங்க மேல ரொம்ப கோவமா இருக்கேன். உங்களாலதான் நானும் நிவாசினியும் ஊர் சுத்த முடியாம போயிடுச்சு தெரியுமா என்றாள். மின்மினியின் பேச்சை கேட்ட ஆரியன், ஓய், அதுல ஏன் தப்பு என்ன இருக்கு? நீ என்கிட்ட சொல்லிட்டு போகாதது உன் தப்பு தானே என்று கேட்டான். நிமிஷாவிற்கு மின்மினியை பற்றி எதுவும் தெரியாது என்று ஆரியனுக்கு தெரிந்தாலும் இன்னும் இந்த விஷயத்தில் அலட்சியமாக இருக்க விரும்பவில்லை. இந்த நேரத்தில் ஆரியனுக்கும் மின்மினிக்கும் இடையே எந்த இடைவெளியும் இருக்கவில்லை. மின்மினி கால்களை உயர்த்தி நின்று கொண்டிருந்தாள். அவள் ஆரியனிடம், ஆமா, சொல்லாமத்தான் போவேன், நீங்க மட்டும் சொல்லிட்டா போனீங்க, எப்ப பாரு என்னையே திட்டிட்டு என்று கோபத்தை காட்டினாள். எதிரில் நிற்கும் ஆரியனிடம் கோபத்தை காட்டினாலும் அவள் உள்ளுக்குள் பெரும் சந்தோஷத்தில் மிதந்து கொண்டிருந்தாள். மின்மினியின் அனல் மூச்சு ஆரியனின் உதடுகளை தொட்டது. அவன் உதடுகளை மின்மினியின் உதடுகளை நோக்கி நகர்த்த தொடங்கினான். அவன் மின்மினியின் உதடுகளை தொட மின்மினி அவனை தள்ளிவிட்டு ஓட ஆரம்பித்தாள். அவள் ஓடுவதை பார்த்த ஆரியன் அவளை பின்தொடர்ந்து, ஓய் பார்பிடால், நில்லு, எங்க ஓடுற என்றான். மின்மினி தோட்டத்தில் அங்கும் இங்கும் ஓட ஆரம்பித்தாள். சிரித்திக் கொண்டே ஆரியனை கிண்டல் செய்தபடி, நான் உங்க கையில சிக்க மாட்டேன் என்றாள். ஆரியன் தன் வேகத்தை அதிகப்படுத்தி வேகமாக ஓடி மின்மினியின் இடுப்பை பின்னாலிருந்து பிடித்து அவளை தன் கைகளில் தூக்கினான். மின்மினி வேகமாக ஆரியனிடம், நீங்க மறுபடியும் ஃபவுல் கேம் விளையாடுறீங்க, நான் ஓடுற அதே ஸ்பீட்ல தான் நீங்களும் ஓடணும், யூ சீட்டட் மீ என்று கூறினாள். ஆரியன் இதை கேட்டதும் மின்மினியை கீழே இறக்கிவிட்டு, சரி நான் ஒன்னு ஸ்பீடா ஓடாதேன்னு சொன்னனா என்று பரிதாபமாக கண்களை வைத்துக் கொண்டான். அவளின் விளையாட்டில் அவனும் குழந்தையாக மாறினான். இதை பார்த்ததும் மின்மினி வேகமாக, இது ஃபவுல் கேம்,
நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன்னா மாட்டேன்னா என்றாள். ஆரியன் இப்போது அவள் கைகளை பிடித்துக்கொண்டு, சரி சரி, உனக்கு எப்படி விளையாண்டா பிடிக்கும்னு சொல்லு என்று கேட்டான். இதை கேட்ட மின்மினி முகத்தில் விளையாட்டில் ஜெயித்துவிட்ட சந்தோஷம் தோன்றியது. அதே உணர்வோடு, முதல்ல எனக்கு ஒரு ஆசை இருக்கு, அதை செய்ங்க, அப்புறம் நான் எனக்கு என்னென்ன பிடிக்கும்னு சொல்றேன் என்றாள். இந்த பதிலால் ஆச்சரியப்பட்ட ஆரியன், ஆசையா? என்ன ஆசை சொல்லு என்றான். மின்மினி ஆரியன் கையை பிடித்து, முதல்ல வீட்டுக்குள்ள போலாம் வாங்க, அது என்னன்னு அப்புறம் சொல்றேன் என்றாள். இங்கே ஐயா அவர்கள் இருவரையும் தன் அறையின் ஜன்னலில் இருந்து பார்த்து கொண்டிருந்தார். ஆரியனையும் மின்மினியும் இப்படி பார்த்ததும் ஐயாவின் முகத்தில் புன்முறுவல் வந்தது. இப்படி நைஸாக பேசிய மின்மினி ஆரியன் அசந்த நேரத்தில் வேகமாக ஆரியனை விட்டு உள்ளே ஓடினாள். மின்மினி இப்படி ஓடுவதை பார்த்த ஆரியனுக்கு சிரிப்பு வந்தது. இங்கே அறையில் ஜன்னல் அருகே ஐயா இப்படி சிரித்துக் கொண்டிருப்பதை பார்த்த ஆச்சி அவரிடம் வந்து, அங்க என்ன வேடிக்கை பாக்குறீங்க, எதுக்கு சிரிக்கிறீங்க என்று கேட்டார். ஆச்சியின் குரலை கேட்ட ஐயா சிந்தனையிலிருந்து வெளியே வந்து ஆச்சியை நோக்கி, ஒன்னும் இல்ல மீனா, நீ சொல்றது சரிதான்னு நான் நினைக்கிறேன். நான் ஆரியனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஆரியன் மாறுவான், மின்மினிய சந்தோஷமா வச்சுப்பான்னு எனக்கு லேசா நம்பிக்கை வந்திருக்கு என்றார் ஐயா. ஐயாவின் இந்த பேச்சை கேட்டு மகிழ்ச்சி அடைந்த ஆச்சி, ஆமாங்க, ஆரியன் லண்டன்ல இருந்து திரும்பி வந்தப்ப நம்ம பின்னாடி வந்து கண்ணை பொத்தி விளையாண்டான்ல, ரொம்ப வருஷம் கழிச்சு இன்னைக்கு அந்த விளையாட்ட என்கிட்ட விளையாண்டான். நம்ம பழைய ஆரியனை நான் பார்த்தேங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம ஆரியன் சிரிக்கிறத பார்த்தேன். இது எல்லாமே நம்ம மின்மினியால தான் நடந்திருக்கு. கொஞ்ச நாள்ல பாருங்க, ஆரியன் நம்ம பழைய ஆரியா மாறிடுவான் என்றபடி ஐயாவின் தோள்களில் சாய்ந்து கொண்டார். இதையெல்லாம் சொல்லும்போது ஆச்சியின் கண்கள் ஈரமாகின. அதன் பின் ஆச்சி ஐயாவிடம் இருந்து பிரிந்து கண்ணீரை துடைத்துக் கொண்டு, வாங்க சாப்பிடலாம் என்றாள். ஐயாவும் விலகிய ஆச்சியின் கைகளை பிரியத்தோடு பிடித்து கொண்டு, இல்ல மீனா, நான் சாப்பிட்டு வந்துட்டேன் என்றார். ஆச்சி இதை கேட்டவுடன், சரிங்க, நான் போய் விஜிட்ட சொல்லிட்டு ஆரியனுக்கு சாப்பாட சூடு பண்ண சொல்றேன் என்றார். இப்படி சொல்லிக்கொண்டே அறையை விட்டு வெளியேறினார் ஆச்சி. அதே நேரம் மின்மினி ஆரியன் இருவரும் உள்ளே வந்திருக்க ஆரியன் கண்களை திருப்பி சுற்றி முற்றி பார்த்தான். அப்போது யாரும் அங்கே இல்லை. எனவே தனக்கு முன்னால் சென்று கொண்டிருந்த மின்மினியின் கையை பிடித்து தன் அருகில் இழுத்து கொண்டு மின்மினி ரியாக்ட் செய்வதற்குள் ஆரியன் அவளை வேகமாக தன் கைகளில் தூக்கினான். இப்ப எப்படி ஓடுவேன்னு நான் பாக்குறேன் என்றான். மின்மினி தன்னை விட்டு ஓடுவதை அவன் விரும்பவில்லை. ஆனால் மின்மினி ஆரியன் செய்த காரியத்திற்கு, என்னையே இப்படி செய்றீங்க என்று கத்தினாள். ஆரியன் மின்மினியின் இந்த கூச்சலை எதிர்பார்க்கவில்லை. மின்மினியிடம், ஷடம், ஏன் கத்துற என்று கிட்டத்தட்ட திட்டினான். இதை கேட்டதும் மின்மினி வேகமாக வாயை மூடினாள். ஆனால் அவளின் உடல் அவனின் பிடியில் இருந்து நகர எத்தனித்துக் கொண்டே இருந்தது. ஒரு கையை ஆரியன் கழுத்தில் போட்டு மற்றொரு கையால் ஆரியனின் கோட்காலரை இறுக்கமாக பிடித்தாள். ஆரியன் அவளின் குறும்புகளை பார்த்து சிரித்துக் கொண்டே இருந்தான். மின்மினி மீண்டும் ஒருமுறை வாய் திறந்து, என்னை ஏன் தூக்குறீங்க, கீழே விட்டுட்டீங்கன்னா நான் விழுந்துருவேன் என்று அவனை பார்த்து பதட்டத்துடன் கேட்டதும் அவளை தன் அறைக்கு அழைத்து செல்ல தொடங்கினான். ஆரியன் சிரித்துக்கொண்டே, பாக்குறதுக்கே குட்டியுண்டுதான் இருக்க, உன்னை என்னால தூக்க முடியாதா, உன் வெயிட்ட இந்த ஜிம்பாடி தூக்காதா என்று குறும்பாக கண் சுமிட்டினான். மின்மினி அவன் வார்த்தைகளை கவனிக்காமல் விழுந்து விடுவோமோ என்ற பயத்தில் கண்களை மூடிக்கொண்டாள். இந்த கூச்சல்களால் மின்மினியின் குரல் கேட்டு கல்பனாவும் விஜயும் கிச்சனில் இருந்து லிவிங் ஏரியாவிற்கு வர ஆச்சியும் தன் அறையிலிருந்து கிச்சனை நோக்கி வந்து கொண்டிருந்தார். அவர்கள் மூவரும் பார்ப்பது தெரியாமல் ஆரியன் அவளை கைகளில் ஏந்தி கொண்டு மாடிப்படிகளில் ஏற ஆரம்பித்தான். இதை பார்த்த விஜி வெட்கத்துடன் கல்பனாவிடம், அக்கா, ஆரியன் சாருக்கு நான் சப்பாத்தி போட்டு வச்சிடவா, இப்போதைக்கு அவர் சாப்பிட மாட்டார்னு நினைக்கிறேன் என்றாள். இதை கேட்ட கல்பனா, விஜி, உனக்கு எதுக்கு இவ்ளோ வெக்கம் வருது, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இதெல்லாம் சகஜம்தானே என்று கேட்டார். கல்பனா சொன்னதை கேட்ட விஜி ஏதோ சொல்ல விரும்பினாள். அதற்குள், ஆரியனுக்கு எதுவும் செஞ்சு வைக்க வேணாம், ஆரியன் சாப்பிடணும்னு சொன்னா மின்மினியே ஆரியனுக்கு சமைச்சு கொடுக்கட்டும் என்கிற ஆச்சியின் குரல் கேட்டு இருவரும் திரும்பி பார்த்தனர். ஆச்சி விஜயை அங்கிருந்து புறப்படும்படி சைகை செய்தார். அவர் கல்பனாவிடம் திரும்பி, கல்பனா, எல்லா சர்வன்ஸையும் இப்பவே குவார்டர்ஸ்க்கு போ சொல்லு. நாளையில இருந்து நைட் 8 மணிக்கு மேல நான் இந்த வீட்ல எந்த சர்வன்ஸையும் பார்க்க கூடாது என்று கட்டளையிட்டார். கல்பனா தலையை அசைத்து, சரிங்க ஆச்சி,
ஆனா இப்போதைக்கு விஜி ஆரியன் தம்பிக்கு சப்பாத்தி மட்டும் செஞ்சு வச்சிரட்டும் என்றாள். ஆச்சி இதை மறுத்தபடி, இல்ல கல்பனா, மினிக்குட்டி செய்யட்டும். எனக்கும் அவ ஆரியனை எப்படி கவனிக்கிறான்னு பாக்கணும். இதெல்லாம் அவளே தானா தான் கத்துக்கணும். ஆரியனையும் அவளையும் எப்படி பாத்துக்கணும்னு அவ தெரிஞ்சுக்கணும். நாங்க எப்பவுமே அவ கூடவே இருக்க முடியாது இல்லையா என்று ஆச்சி தன் வார்த்தைகளை பிரயோகித்துக் கொண்டு அவருடைய அறை நோக்கி சென்றார். இங்கே அறையை அடைந்தவுடன் ஆரியன் மின்மினியை கீழே இறக்கிவிட அடுத்த நொடியே அவள் அவனிடமிருந்து ஓட நினைத்தாள். ஆனால் ஆரியன் வேகமாக அவளை பிடித்து கதவோடு சேர்த்து அழுத்தினான். மின்மினிக்கு கோவை வீட்டில் தான் கடைசியாக கண்ட அந்த கனவு ஞாபகம் வந்தது. அதிலும் இதே ஆரியன் இருந்தான். இதே போல அவளை கதவோடு சேர்த்து அழுத்தி இருப்பான். மின்மினிக்கு தேஜாவோ நடந்தது போல இருந்தது. மின்மினி, என்ன பண்றீங்க? என்ன விடுங்க என்று ஆரியனுக்கே கேட்காத குரலில் பேசினாள். இதை கேட்ட ஆரியன் குறும்பு புன்னகையுடன், ஒன்னும் இல்ல பார்பிடால், கார்டன்ல விட்டுட்டு போன வேலைய இங்க பினிஷ் பண்ண ட்ரை பண்ற. இங்குதான் யாரும் இல்லல்ல, இது ஓகே தானே உனக்கு என்று ஹஸ்கி வாய்ஸில் கேட்டபடி அவள் காதோடு தன் இதழ்களை உரசினான். ஆரியன் அவளுடன் அவ்வளவு நெருக்கமாக இருந்ததால் மின்மினியின் இதய துடிப்பு 100 தாண்டியது. அதற்கும் மேல் ஆரியனின் வார்த்தைகள் அவள் உடலுக்குள் வெப்பத்தை கடத்தி கொண்டிருந்தது. ஆரியனிடமிருந்து தப்பிக்க என்ன வழி என்பதை அவள் யோசித்துக் கொண்டிருந்தாள். ஆரியன் இப்போது மின்மினியின் மீது சாய்ந்திருந்தான். தன் ஒரு கையை எடுத்து மின்மினியின் இடுப்பை இறுக பிடித்து அவளை அருகில் இழுத்தான். இப்படி செய்ததின் மூலம் மின்மினியின் இரு கைகளும் ஆரியனின் மார்பில் பட்டது. இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தனர். அப்போது தன்னுடைய பப்பி டாக் கண்கள் ட்ரிக்கை பயன்படுத்தி ஆரியனிடமிருந்து தப்பிக்க நினைத்த மின்மினி அதே கண்களோடு ஆரியனை பார்த்து, விடுங்க பிளீஸ் என்றாள். பாகம் 34. அந்த நேரத்திலும் அவளால் ஆரியனோடு சண்டையிட முடியும் தான், அவனை எதிர்த்து நிறைய பேச முடியும் தான். ஆனால் ஆரியனின் இந்த நெருக்கம் அவளை மழையில் நனைந்த பறவையாக மாற்றியிருந்தது. முன்பு அவள் கண்ட கனவுக்கும் இப்போது நடந்து கொண்டிருக்கும் நிஜத்திற்கும் இடையேயான இடைவெளி முற்றிலும் குறைந்திருந்ததால் அவள் மிக பலவீனமாக இருந்தாள். அவள் குரல் அவளுக்கே கேட்காத வகையில் மிக சன்னமான குரலில், விடுங்க பிளீஸ் என்றதற்கு நெவர் என்றான் ஆரியன். சொல்லிக்கொண்டே மின்மினியின் கூந்தலில் இருந்த கிளிப்பை இன்னொரு கையால் அவிழ்த்தான். அவள் கூந்தலை வருடிக்கொண்டே வந்த அவனது விரல்கள் மின்மினியின் கழுத்தை தொட்டன. அவன் விரல் ஸ்பரிசம் தாங்காமல் மின்மினி வேகமாக கண்களை மூடினாள். ஆரியன் இப்போது மெதுவாக மின்மினியின் முகத்தை தன் கைகளில் எடுத்து அவள் நெற்றியில் லேசாக முத்தமிட்டான். அவனுடைய இந்த அழகான முத்தத்தால் மின்மினியின் மனம் வாழ்நாளில் அதுவரை அவள் அனுபவித்திராத ஒரு அமைதியால் நிறைந்தது. ஆரியனின் மார்பில் இருந்த மின்மினியின் கைகள் தானாகவே மெதுவாக ஆரியனின் கழுத்தில் வர மின்மினி வெட்கத்துடன் ஆரியனை அணைத்துக் கொண்டாள். ஆரியன் மின்மினியின் காதில் அன்புடன் முத்தமிட்டு அவளை தன் கைகளில் இறுக்கி பிடித்து கொஞ்சம் மேலே தூக்கினான். அவன் இந்த 15 நாட்களில் மின்மினியின் அருகாமையை எவ்வளவு மிஸ் பண்ணியிருந்தான் என்பது அவனுக்கு மட்டுமே தெரியும். கொஞ்ச நேரம் இப்படி கட்டிப்பிடித்தபடியே இருவரும் இருந்தனர். மின்மினி தளர ஆரியன் மின்மினியை சரியாக நிற்க வைத்தான். மின்மினி தன் முகத்தை தாழ்த்தி கொண்டு, நான் இப்ப போட்டுமா என்று ஆரியனிடம் மெதுவாக கேட்டாள். மின்மினியின் பேச்சை கேட்ட ஆரியன் நோ என்று புன்னகையுடன் பதிலளித்தான். ஆரியனின் இந்த பதிலை கேட்டதும் மின்மினியின் முகம் ஸ்ட்ராபெரி பழம் போல வெட்கத்தில் சிவந்திருந்தது. இப்போது அவள் ஆரியன் பேச்சை கேட்கவே இல்லை. அவனை தள்ளி வெளியேற விரும்பினாள். அவனை தள்ளும் போது ஆரியன் அவளை பிடித்திருந்த கைகளை தளர்த்தி மீண்டும் வேகமாக இறுக்கி பிடித்தான். மின்மினியை பின்னிருந்து கட்டிக்கொண்ட ஆரியன் அவள் காதில் டோன்ட் மூவ் என்று கிசுகிசுத்தான். மின்மினியும் அவன் பேச்சை கேட்டு உண்மையில் கிறங்கினாள். மகுடிக்கு கட்டுப்பட்ட பாம்பை போல அசையாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தாள். ஆனால் ஆரியன் அமைதியாக இல்லை. மின்மினியின் தலைமுடியை ஒரு பக்கமாக வருடிக்கொண்டே மின்மினியின் கழுத்தில் மெதுவாக முத்தமிட ஆரம்பித்தான். மின்மினியை முத்தமிட்டு கொண்டே மெதுவாக அவள் கன்னத்தை அடைந்தான். பிறகு அவள் கன்னத்தில் முத்தமிட ஆரம்பித்தான். ஆரியனின் ஸ்பரிசத்தில் இருந்து அவளால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு வித்தியாசமான உணர்வு மின்மினிக்கு ஏற்பட்டது. என்ன செய்வதென்று தெரியாமல் உணர்வின் வேகத்தில் ஆரியனின் ஆடையை உள்ளங்கைகளால் இறுக பிடித்து கொண்டாள். அதே சமயம் ஆரியன் தன் கையால் அவளது கைகளை இறுக்கி பிடித்தான்.
அவனுடைய இன்னொரு கை அவள் வயிற்றில் இருந்தது. இப்போது அவன் மின்மினியின் கழுத்தில் இருந்து வரும் வாசத்தை முகர்ந்து கொண்டிருந்தான். மின்மினிக்கு இப்போது அவள் இதயம் வெளியே வரும் என்ற நிலையில் இருந்தாள். அவளால் இதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஆரியனை தடுக்க தைரியத்தை வரவழைத்துக் கொண்ட மினி, பிளீஸ் போதும், எனக்கு என்னமோ ஆகுது, ஐ கான்ட் ரெசிஸ்ட், ஐ ஃபீல் வீக் என்றாள். மின்மினியின் பேச்சை கேட்டதும் ஆரியனின் உதடுகள் மின்மினியின் கழுத்தில் அப்படியே நின்றது. மின்மினி ஆரியனிடமிருந்து மெல்ல தன்னை விடுவித்துக் கொண்டாள். அப்போது அவளது துப்பட்டா கீழே விழுந்தது. குனிந்து அதை எடுக்க போனவள் சட்டென நினைவு வந்து கைகளால் மார்பை மறைத்து கொண்டு நின்றாள். வைன் மெரூன் நிற சல்வாரில் இருந்த மின்மினியின் சந்தன தேகம் ஆரியனை கூறு போட்டது. அதன் பின் சமநிலைக்கு வந்த ஆரியன் அவள் துப்பட்டாவை குனிந்து எடுத்தான். ஒரு கையால் தன் மார்பை மறைத்து கொண்டு ஆரியனிடமிருந்து தன் துப்பட்டாவை விரைவாக எடுக்க முயன்றாள். ஆனால் ஆரியன் அதை தன்னுடைய கைகளுக்குள் பத்திரப்படுத்தி கொண்டான். மின்மினி பொய் கோபத்துடன் அவனிடம், என் ஷால கொடுங்க என்றாள். இந்த நேரத்தில் சிவந்திருந்த மின்மினியின் முகத்தை பார்த்தான் ஆரியன். அதன் பின் சிரித்துக்கொண்டே, ஓ மை காட், உன் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா நீயும் வைன் ரெட் ஆகிட்ட போ, வாட் அ மிராக்கிள் என்றான். மின்மினி அவன் சொல்வதை கேட்டும் கேட்காதவள் போல, ஃபர்ஸ்ட் என் ஷால கொடுங்க என்றாள். ஆரியன் அவனிடம் குறும்புத்தனமாக, வா, வேணும்னா கிட்ட வந்து வாங்கிக்க, நான் தரமாட்டேன்னு ஒன்னும் சொல்லலையே என்றான். மின்மினி ஆரியனை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தாள். இங்க பாருங்க, விளையாடாம முதல் அந்த ஷாலை எங்கிட்ட கொடுங்க என்றாள். ஆரியன் அதற்கும் மேல் அவளை அதிகம் சீண்ட விரும்பாமல், சரி நான் திருப்பி தரேன், ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கிஸ் கொடு என்றான். மின்மினி அவனை ஆச்சரியத்துடன் பார்த்து, எவ்வளோ வாட்டி தான் இதையே கேட்பீங்க, அதான் நிறைய தடவை நீங்க கிஸ் பண்ணிட்டீங்கல்ல, இன்னமா பத்தல என்றாள். ஆரியன் அவளை பார்த்து, ஆமா பத்தலதான், எனக்கு பிரெஞ்சு கிஸ் வேணும், அதுவும் நீயா தரணும் என்றான். மின்மினி கொஞ்ச நேரம் யோசித்தாள். அதன் பின் ஆரியனிடம், ஓ அப்படியா, சரி, ஃபர்ஸ்ட் போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகுங்க, அதுக்கப்புறம் நீங்க கேட்டதை தரேன் என்றாள். அவளது பேச்சை கேட்ட ஆரியன், ஆமால கரெக்ட், இதுவும் கூட நல்ல ஐடியா தான் என்றபடி தன் கோட்டை கழற்றி சோஃபாவில் எரிந்துவிட்டு மின்மினியின் ஷாலை எடுத்துக்கொண்டு பாத்ரூம் நோக்கி செல்ல ஆரம்பித்தான். மின்மினி அவனை தடுத்து, ஷாலை கொடுத்துட்டு போங்க என்றாள். ஆரியன் க்ளோசெட் அறைக்குள் சென்றபடியே, இந்த வேலையெல்லாம் வேணாம், சொன்னபடி கிஸ் பண்ணிரு, அப்புறம் இந்த ஷால் உன்னோடதான் என்றான். ஆரியன் சொல்வதையே பார்த்து கொண்டிருந்த மின்மினி கட்டிலில் அமர்ந்தாள். ரொம்பதான் ஸ்மார்ட் நினப்பு, நான் அந்த ஷாலை கிஸ் பண்ணாமே வாங்கி கட்டுறேன் பாரு என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டாள். ஆரியன் யுஎஸ்ல இருந்து அவளுக்காக திரும்பி வந்ததால் மின்மினியின் முகத்தில் ஒரு அழகான பெருமித புன்னகை இருந்தது. கட்டிலில் உட்கார்ந்து கொண்டே ஆரியனை பற்றி யோசிக்க ஆரம்பித்தாள். அவன் சற்று முன் செய்தவைகளை நினைத்து மின்மினியின் முகம் மீண்டும் வெட்கத்தில் சூடாக ஆரம்பித்தது. அவள் வேகமாக தன் கைகளால் முகத்தை மூடிக்கொண்டு, மின்மினி நீ வர வர ரொம்ப தப்பு பண்ற என்று தன்னைத்தானே திட்டிக் கொண்டாள். அதே நேரம் அழகாக சென்று கொண்டிருக்கும் இவர்களது ரொமான்ஸில் பிரச்சனைகளை உண்டு பண்ணவே சில கேரக்டர்கள் திட்டமிட்டு கொண்டிருந்தன. இங்கே நிமிஷாவின் பிளாட்டில், உங்ககிட்டெல்லாம் ஒரு வேலைய கொடுத்தம் பாரு, என்ன அடிக்கணும்டா, ஒரு சின்ன பொண்ணு அவ அட்ரஸ கண்டுபிடிக்க துப்பில்ல என்று கத்திக்கொண்டே மனவ் தனது அடியாட்களை அடித்து துவம்சம் செய்து கொண்டிருந்தான். மனவ் வெறிபிடித்ததை போல அடித்துக் கொண்டிருந்ததை பார்த்த நிமிஷா அவனை சமாதானப்படுத்தி, மனவ் நிறுத்து, இன்னும் கொஞ்ச நேரம் அடிச்ச இவங்கெல்லாம் செத்துருவாங்க, இவங்களை கொன்னுட்டா எல்லாம் சரியா போயிருமா, எனக்கே மின்மினி டஃப் கொடுக்கறா, அவ எங்க இருக்கா, அவ வீடு எது, இது எதுவுமே தெரிய வரல, ஆனா ஒரு விஷயம் மட்டும் கிடைச்சிருக்கு, அவ நிவாஷினி காலேஜ்ல தான் படிக்கிறா, இதுல நல்ல விஷயம் என்னன்னா நாளைக்கு மண்டே அவ காலேஜுக்கு கண்டிப்பா வருவா என்றபடி மனவை சமாதானம் செய்தாள் நிமிஷா. மனவ் நிமிஷாவை பார்த்ததும் நிமிஷா தலையை ஆட்டிக்கொண்டே, ஷில் ப்ரோ, அவ எங்கிருக்கான்னு சீக்கிரம் தெரிஞ்சிரும், இவ்ளோ கிட்டக்க போயிட்டோம், இந்த டீட்டெயில்ஸ் கிடைக்காம போயிடுமா என்றாள். மனவ் கோபமாக பின்னந்தலைக்குள் கையை விட்டு முடியை கலைத்து கொண்டான். பிறகு நிமிஷாவிடம், அப்படின்னா சரி, எனக்கு என்ன நடந்தாலும் மின்மினி வேணும், நாளைக்கே நான் காலேஜ் போய் அவளை இங்க கூப்பிட்டு வந்துடுறேன் என்றான். நிமிஷா உடனே, இல்ல மனவ், நீ போகாத, உன் கூட அவ வரமாட்டா, நான் போய் அவளை இங்க கூப்பிட்டு வரேன், நம்ம வீட்டுல வச்சே அவகிட்ட டீட்டெயில்ஸ் வாங்கிடலாம் என்று சமாதானப்படுத்தினாள். இப்ப நீ சாப்பிட்டு தூங்கு மனவ், நாளைக்கு நான் பாத்துக்கிறேன் என்றபடி கௌரவை பார்க்க
கௌரவ் மனவை அங்கிருந்து அழைத்து கொண்டு போனான். சில நாட்களாகவே மின்மினி தனக்கு சொந்தமாக வேண்டும் என்கிற எண்ணம் மனவை பேய் பிடித்தது போல ஆட்டுகிறது என்பது நிமிஷாவிற்கு தெரிந்துதான் இருந்தது. நிமிஷாவிற்கு தன் அண்ணனை நன்றாகவே தெரியும். இது நிமிஷாவிற்கு ஒரு வகையில் சாதகமாகவே இருந்தது. ஆனால் இந்த நேரத்தில் மின்மினி முதலில் ஆரியனின் காதலியா இல்லையா என்பதை அவள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டியிருந்தது. அதன் பிறகுதான் மனவு மூலம் மின்மினியை ஆரியனுக்கு துரோகம் செய்ய வைத்தால் அது ஆரியனை எமோஷனலாக பாதிக்கும் என்று அவள் ஒரு பக்கா பிளானுடன் அங்கிருந்து கிளம்பினாள். மின்மினி கட்டிலில் அமர்ந்து ஆரியனுக்காக காத்திருந்தாள். அப்போது போன் அடிக்கும் சத்தம் கேட்டது. அறையை சுற்றி பார்த்தவள் சோஃபாவில் கிடந்த ஆரியனின் கோட்டில் இருந்து போன் சத்தம் வருவதை கண்டாள். மின்மினி எழுந்து ஆரியனின் போனை எடுக்க இருந்தபோது சரியாக ஆரியன் அவள் கைகளிலிருந்து போனை வாங்கினான். ஆனால் அவன் போன் எடுப்பதற்குள் அழைப்பு துண்டிக்கப்பட்டது. அதன் பின் போனை திறந்தவன், சிரி, டிஸ்கனெக்ட் ஆல் மை அப்கமிங் கால்ஸ் என்றான். போனை மீண்டும் சோஃபாவில் வைத்தான். அவன் கண்கள் மின்மினி மீது பட அவள் ஆச்சரியத்தில் வாயை திறந்து அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். போன் சத்தம் கேட்டு டிரெஸ்ஸிங் அறையிலிருந்து அவசரமாக வந்ததால் மேலே எதுவும் போடாமல் கீழே ஷார்ட்ஸ் மட்டும் அணிந்து கொண்டு நின்றதை அப்போதுதான் ஆரியன் கவனித்தான். மின்மினியின் முகத்தின் முன் கையை அசைத்து மின்மினி என்று அவளை முழு பெயர் சொல்லி அழைத்தான். ஆரியனின் குரலை கேட்ட மின்மினி சுயநினைவுக்கு வந்து மனதிற்குள், அடியே மினி, ஏண்டி இப்படி மானத்தை வாங்குற? இப்படிய ஃபிளர்ட் பண்ணி மாட்டிப்ப, கண்ட்ரோல் கண்ட்ரோல், கெத்த விடாத என்று தனக்குத்தானே திட்டிக் கொண்டாள். பின் மெல்லிய குரலில், உங்களுக்கு கொஞ்சம் கூட ஷையா இல்லையா? ஏன் ஷர்ட் போடாம வந்தீங்க என்று சொன்னவள் கண்களை மூடிக்கொண்டாள். மின்மினி இப்படி செய்வதை பார்த்து சிரித்த ஆரியன், ஏன் இப்ப கண்ணை முடிக்கிற? நான் உன் ஹப்பி, உனக்கு என் மேல எல்லா ரைட்ஸும் இருக்கு. நீ என்னை இந்த மாதிரி பார்க்கலாம், தப்பில்ல என்றான். மின்மினி வேகமாக கண்களை திறந்து, நிஜமாவா? நான் உங்களை ஷர்ட் இல்லாம இப்படி பாத்துக்கலாமா? இதனால என்ன பேட் கேர்ள்னு சொல்லிட மாட்டீங்கல்ல என்று கேட்டாள். அவள் அப்படி கேட்டதும் ஆரியன் சற்று ஆச்சரியப்பட்டான். சொல்ல மாட்டேன் என்று தலையை ஆட்டினான். மின்மினி இப்போது ஆரியனிடம் கொஞ்சம் நெருங்கி வந்து, உங்க மசில்ஸ நான் தொட்டு பார்க்கட்டுமா என்று ஆர்வம் பொங்க கேட்டாள். ஆரியன் அதற்கு மீண்டும் ஓகே என்று தலையசைத்தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கண்ணை மூடிக்கிட்டு என்ன பார்க்க மாட்டேன்னா இப்ப தொட்டு பார்க்கட்டுமான்றா. யாரா இவ? ஜெனிலியாக்கும் ஒருபடி மேலெல்லாம் இருக்கா என்று மனதிற்குள் தனக்குத்தானே பேசிக்கொண்டான். சிறு குழந்தை போல் சந்தோஷமான மின்மினி ஆரியன் கைகளின் தசைகளையும் சில சமயம் ஆரியன் மார்புகளையும் தன் கையால் தொட்டு பார்த்து கொண்டிருந்தாள். அதன் பின் ஆரியனை பார்த்து, நீங்க ஹீரோ மாதிரி இருக்கீங்க, லைக் த்ருவ் விக்ரம் என்றாள். ஆரியன் உடல் இன்னும் சரியாக துவட்டப்படாமல் அங்கங்கே நீர்த்துளிகள் வழிந்தோடி கொண்டிருந்தது. வழிந்தோடும் நீர்த்துளிகளுக்கு சம்பந்தம் இல்லாமல் அவன் உடல் கொதித்து கொண்டிருந்தது. மின்மினி இப்படி தொட்டதால் ஆரியன் உடலுக்குள்ளும் சில மாற்றங்கள் நடந்தது. வேகமாக மின்மினியின் கையை பிடித்து தன் அருகில் சுழற்றினான். இந்த திடீர் செயலால் மின்மினி அதிர்ச்சி அடைந்தாள். மின்மினியின் முகம் ஆரியனின் மார்பில் அழுத்தியது. மின்மினியை அப்படியே அழைத்துக்கொண்டு சோஃபாவில் அமர்ந்தான். அவன் செய்ததைக் கண்டு திடுக்கிட்ட மின்மினி வேகமாக எழுந்தாள். நிலைமையை சமாளிக்க இப்போது ஆரியனை பார்த்து, வாங்க சாப்பிட போலாம் என்றாள் மின்மினி. ஆனால் ஆரியன் அவளின் நெருக்கத்தை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தான். அவன் அமர்ந்திருக்க எழுந்து நின்ற மின்மினியின் வளைவுகள் அவனை நொறுக்கின. அவன் எழுந்து மின்மினியின் அருகில் வந்து மின்மினியை அருகே இருந்த கட்டிலில் தள்ளிவிட்டு தானும் மின்மினியின் மேல் விழுந்தான். மின்மினி ஏதோ சொல்ல வாயெடுத்தாள். நீங்க சாப்பிட என்று அவள் முடிக்கும் முன் என்று ஆரியன் அவள் உதடுகளில் விரலை வைத்து அவளை அமைதியாக இருக்க சைகை செய்தான். அவன் மெதுவாக மின்மினியின் உதடுகளை நோக்கி நகர்ந்தான். பிறகு மின்மினியின் உதடுகளுடன் தாகம் நிறைந்த தன்னுடைய உதடுகளை இணைத்தான். வெகு நாட்களுக்கு பிறகு இன்று மின்மினியின் ஸ்பரிசம் அவனுக்கு வேறு விதமான ஆறுதலை பரிசளித்துக் கொண்டிருந்தது. தனக்கு கீழ் கிடக்கும் மின்மினியை வெகு ஆவேசமாக முத்தமிட ஆரம்பித்தான். உதட்டில் முத்தமிட்டு விட்டு மின்மினியின் கழுத்து பகுதியில் இருந்து மெதுவாக இறங்க ஆரம்பித்தான். மின்மினிக்கு மூச்சுவிடவே முடியவில்லை. அவள் முழுவதுமாய் உறைந்து போனாள். மின்மினியின் கழுத்தில் முத்தமிடும்போது அவள் தொண்டை குழியில் இருந்த மச்சத்தை ஆரியன் கவனித்து அங்கும் முத்தமிட்டான். ஆரியனின் இந்த செயலால் மின்மினிக்கு ஒருவித பய உணர்வு ஏற்பட்டது. இப்போ என்னை என்ன பண்ண போறீங்க என்று கேட்டபடி வேகமாக ஆரியனை தன்னிடமிருந்து விளக்கினாள். ஆனால் ஆரியன் மின்மினியை பின்னாலிருந்து பிடித்து இழுத்து தன் அருகில் இழுத்து பின் மின்மினியின் மார்பில் தலை வைத்து படுத்துக் கொண்டான்.
அவனுடைய பலமான கரங்களில் மின்மினி சரிந்தாள். மெல்ல அவள் பட்டுக்கன்னத்தில் முத்தமிட்டவன் செல்லமாக அவள் கன்னத்தை கடித்தான். ஆ என்று கத்தியவள் ஆரியனிடம், இதுக்குதான் சொன்னேன், உங்களுக்கு பசி வந்திருக்கும், சாப்பிட போலான்னு. நீங்க இப்ப எதுக்கு என்ன இப்படி கடிக்கிறீங்க என்று கேட்டாள். ஆரியன் கண்களை மூடி அவளிடம், இதுக்கு பேர் கடிக்கிறதில்ல மினி, இட்ஸ் கால்ட் லவ் பைட் என்றான். அந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டு ஆரியன் மீண்டும் மின்மினியின் கழுத்தில் முகத்தை மறைத்து அன்புடன் முத்தமிட ஆரம்பித்தான். ஆனால் மின்மினிக்கு ஆரியனின் வார்த்தைகள் புதிதாக கேள்விப்படாததாக இருந்தது. அவள் ஆச்சரியத்துடன் ஆரியனிடம், லவ் பைட்டா அப்படின்னா என்று கேட்டாள். மறுபுறம் ஆரியன் அவள் சொல்வதை கேட்டு முகத்தை உயர்த்தி மின்மினியை பார்த்து ஆச்சரியத்துடன், இப்ப என்ன கேட்ட என்று கேட்டான். லவ் பைட்னா என்னன்னு ஆரியன் மினிக்கிட்ட சொல்வானா? நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. பாகம் 35. லவ் பைட்னா என்ன? மின்மினியின் இந்த கேள்வியால் ஆச்சரியமான ஆரியன் மீண்டும் மின்மினியிடம், உனக்கு நிஜமாவே லவ் பைட்னா என்னன்னு தெரியாதா என்று கேட்க, மின்மினி உண்மையாவே தெரியாது என்று அப்பாவியாக பதிலளித்தாள். உண்மையில் மின்மினி இந்த வார்த்தையை அவள் முன்பு படித்த காலேஜில் கேள்விப்பட்டிருந்தாள். அப்போது அவளுக்கு அதன் அர்த்தம் சரியாக தெரியவில்லை. ஆனால் இப்போது ஆரியனுக்கும் அது பற்றி தெரிந்திருக்கிறது என்பதால் அதை பற்றி அறிந்து கொள்ள விரும்பி ஆரியனை ஆர்வமுடன் பார்த்தாள். ஆரியன் சிறிது நேரம் மின்மினியின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான். அதன் பின் அவளை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தான். ஆரியன் இப்படி சிரிப்பதை பார்த்த மின்மினி, ஹலோ, இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க? லவ் பைட்னா என்னன்னு சொல்லிட்டு சிரிங்க, நானும் கூட சேர்ந்து சிரிக்கிறேன் என்றாள். ஆரியன் மின்மினியை தூக்கி கண்ணாடி முன் நிற்க வைத்து பின் மின்மினியின் காலர் எலும்பை சுட்டிக்காட்டி, இதுக்கு பேருதான் லவ் பைட் என்றான். மின்மினி ஆரியனின் விளக்கத்தை கேட்டுவிட்டு, இது நீங்க வேணும்னே எனக்கு வலிக்கணும்னு பண்ணது என்றாள். மின்மினிக்கு எப்படி விளக்குவது என்று ஆரியனுக்கு புரியாமல், இந்த காலத்துல இப்படி ஒருத்தி இருக்காளா என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். ஆனால் பின்னர் ஏதோ யோசித்த பிறகு அவன் மின்மினியிடம் கேட்டான், நீ இந்த பிங்க் மார்க் பத்தி ஃபீல் பண்றியா என்று கேட்டான். மின்மினி ஆமாம் என்று தலையை ஆட்டினாள். ஆரியன் ஒரு பெருமூச்சு விட்டபடியே கண்ணாடியில் மின்மினியை பார்த்து, இது உனக்கு வலிக்க வைக்கணும்னு நான் பண்ணல மினி, இது என் லவ்லி வைஃப்க்கு நான் தர லவ்லி கிஃப்ட், வலிச்சிருந்தா ஐ எம் சாரி என்று சொல்லிக்கொண்டே ஆரியன் மின்மினியை பின்னாலிருந்து கட்டிக்கொண்டு குனிந்து மின்மினியின் கன்னத்தில் முத்தமிட்டான். தன்னை அறியாமல் ஆரியன் மின்மினியிடம் தன் காதலை வெளிப்படுத்தியதை அவன் இன்னும் உணரவில்லை. தவிர மின்மினியும் கூட அவன் வார்த்தைகளில் நிரம்பியிருந்த அந்த காதலை கவனிக்கவில்லை. ஏனென்றால் அவள் கழுத்தில் இருந்த இளஞ்சிவப்பு குறியில் அவள் கவனம் பதிந்திருந்தது. ஆரியன் பேசுவதை கேட்ட மின்மினி அவனை தன்னிடமிருந்து விலக்கிக் கொண்டு, ஆனா எனக்கு வலிச்சுச்சே, இந்த மார்க் எப்ப போகும் என்றாள். மின்மினியின் வார்த்தைகளை கேட்டு சிரித்த ஆரியன் மெதுவாக, வலிச்சுதா? நான் இன்னும் எதையுமே ஸ்டார்ட் பண்ணவே இல்ல. இதுக்கே எப்படின்னா நான் வேற ஏதாவது பண்ணா நீ என்ன செய்வேன்னு தெரியலையே என்று மின்மினியை பார்த்து கண் சிமிட்டினான். ஆரியனின் இந்த வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடியாத மின்மினி கண்ணாடியில் அவனை பார்த்தபடி, என்னது எனக்கு புரியல, வேற என்ன பண்ணுவீங்க என்று அப்பாவியாக கேட்க, ஆரியன் பெருமூச்செறிந்தபடி, ஒன்னும் இல்ல, இந்த மார்க் சீக்கிரமா சரியா போயிரும்னு சொன்ன என்றான். மின்மினி மேலும் ஏதோ சொல்ல வர ஆரியன் அவள் வாயில் கையை வைத்து அவள் வாயை மூடினான். யம்மா ஜெனிலியா, நீ வர வர ஓவரா பேசுற என்றபடி குனிந்து மின்மினியை தன் கைகளில் தூக்கி கொண்டு படுக்கையை நோக்கி நகர ஆரம்பித்தான். மின்மினி ஆரியனை தடுத்து, டின்னர், நீங்க இன்னும் டின்னர் சாப்பிடல என்று கூறினாள். ஆரியன் மின்மினியை கட்டிலில் படுக்க வைத்துவிட்டு பக்கத்தில் படுத்து கொண்டான். எனக்கு இப்போதைக்கு எதையும் சாப்பிடுற ஐடியா இல்ல என்றான். திடீரென நினைவு வந்தவளாக, ஏ ஷால் எங்க என்று ஆரியனிடம் கேட்டாள் மின்மினி. ஆரியன், ஓ ஆமால, அது பாத்ரூம்ல இருக்கு என்றான். மின்மினி எழுந்து பாத்ரூம் சென்று அங்கிருந்த ஷாலை எடுத்து சரியாக அணிந்து கொண்டாள். அதன்பின் அங்கிருந்து வெளியே வந்து அறையின் கதவை நோக்கி சென்றாள். அப்போது ஆரியன் அங்கிருந்து எழுந்து மின்மினியை பார்த்து, இந்நேரத்துக்கு எங்க போற என்று கேட்டான். மின்மினி கதவை திறந்து, ஆச்சி கூப்பிட்டாங்க, 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன் என்று சொல்லி அவசரமாக அறையை விட்டு வெளியேறினாள். ஆரியன் மீண்டும் கட்டிலில் படுத்திருந்தான். ஆரியனின் கண்கள் மின்மினியின் போனில் விழ அவன் அவளது போனை எடுத்து பார்க்க நினைத்தான். ஆனால் அது லாக் செய்யப்பட்டிருந்தது. அங்கிருந்து எழுந்து க்ளோசெட் அறைக்கு சென்று டிஷர்ட் அணிந்து கொண்டு மீண்டும் வந்து கட்டிலில் அமர்ந்து மின்மினிக்காக காத்திருக்க ஆரம்பித்தான். அதன் பின் மினி நேராக கிச்சன் வந்தாள். கிச்சனில் சாப்பிட என்ன இருக்கிறது என்று தேடினாள். சென்னா மசாலா ஹாட் பாக்ஸில் சூடாக இருந்தது.
ஆனால் சப்பாத்தி எதுவும் இல்லாததால் ஆரியனுக்காக சப்பாத்தி செய்ய ஆரம்பித்தாள். சிறிது நேரம் கழித்து ஆச்சி அங்கு வந்தாள். அவள் சமையல் அறையில் மின்மினி இருப்பதை பார்த்து, என்னாச்சு மினி என்றார். சத்தம் கேட்டு மின்மினி திரும்பி பார்த்தபோது ஆச்சி சமையலறை வாசலில் நின்று கொண்டிருந்தார். ஆச்சியின் கேள்விக்கு, ஒன்னும் ஆச்சி, நான் உங்களுக்கு சப்பாத்தி பண்றேன் என்று பதிலளித்தாள். ஆச்சி அவள் பேச்சை கேட்டு மின்மினியிடம் வந்தாள். மின்மினி ஆரியன் மீது அக்கறையோடு இருப்பதை பார்த்ததும் ஆச்சி சந்தோஷமானார். சற்று முன் கல்பனாவும் விஜயும் பேசிக்கொண்டது நினைவுக்கு வந்தது. மின்மினியை பற்றி யாரும் எதுவும் பேசினாலும் ஆச்சிக்கு அது கோபத்தை கொடுத்தது. இதையெல்லாம் நினைத்து கொண்டே இருந்த ஆச்சியின் கண்கள் மின்மினியின் கழுத்தின் அருகே சென்றது. சப்பாத்தி உருட்டி கொண்டிருந்த நேரத்தில் மின்மினியின் ஷால் சற்று நழுவி கீழே வந்திருந்தது. அதன் காரணமாக மின்மினியின் கழுத்தில் இருந்த அந்த வெளிர் சிவப்பு அடையாளத்தை பார்த்து சிரித்த ஆச்சி, இந்த பையன் என் பேத்திக்கிட்ட சாஃப்டா நடக்கிறானா என்னன்னே தெரியலையே என்று மனதிற்குள் நினைத்து கொண்டார். மின்மினியின் வேலை முடிந்தது. பிறகு அவள் கண்கள் ஆச்சியை நோக்கி சென்றது. ஆச்சி இப்படி சிரித்துக் கொண்டே நிற்பதை பார்த்ததும், என்னாச்சு ஆச்சி, ஏன் சிரிக்கிறீங்க என்றாள் மினி. ஆச்சி சுயநினைவு அடைந்து அவளிடம், ஒன்னும் இல்லடா மினி குட்டி, நீ ஆரியனுக்கு கொண்டு போய் கொடு என்றார். மின்மினி சரி என்றபடி ஆரியனுக்கு உணவை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்பினாள். ஆச்சியும் தன் அறையை நோக்கி நகர்ந்தார். ஆச்சி அறைக்கு வந்தபோது ஐயா படுக்கையில் அமர்ந்து புத்தகம் படித்துக் கொண்டிருப்பதை கண்டார். ஆச்சி அவர் அருகில் அமர்ந்து, போதும் படிச்சது, பேசாம தூங்குங்க என்றார். ஐயா புத்தகத்தை மூடிவிட்டு லைட்டை அமர்த்தினார். இங்கே மின்மினி சாப்பாட்டுடன் அவர்கள் அறைக்கு வந்திருந்தாள். மின்மினியின் கையில் இருந்த சாப்பாட்டு தட்டை பார்த்த ஆரியன் எழுந்து அமர்ந்து அவளை பார்த்து, இப்ப பசிக்கலன்னு சொன்னேன்ல, எதுக்கு டின்னர் கொண்டு வந்த என்று கேட்டான். 2 சோஃபாக்களின் நடுவில் வைக்கப்பட்டிருந்த டேபிளில் சாப்பாட்டு ட்ரேவை வைத்துவிட்டு ஆரியன் கையை பிடித்துக் கொண்டு சோஃபா அருகில் வந்து, நல்ல பையனா, நீங்க எப்ப சாப்பிடுவீங்களா, எனக்காக கொஞ்சோண்டு பிளீஸ் என்றாள். ஆரியன் இப்போது அவள் சொல்வதை கேட்டு எழுந்து அவள் கையை பிடித்துக்கொண்டு அவளை அழைத்து சென்று அதே சோஃபாவில் உட்கார வைத்தவன் முதல் வாய் உணவை கையில் எடுத்து மின்மினிக்கு ஊட்ட எத்தனித்தான். நோ என்று தலையை ஆட்டி மறுத்த மின்மினி, நான் ஆல்ரெடி வயிறு ஃபுல்லா சாப்பிட்டேன், நீங்க சாப்பிடுங்க என்றாள். இப்போது ஆரியன் மின்மினியிடம், சரி பரவாயில்ல, கொஞ்சோண்டு சாப்பிடலால என்று அவள் பாஷையிலேயே கெஞ்ச, மின்மினி இப்போது வாய் திறந்து எதுவும் பேசாமல் அந்த உணவை வாங்கிக் கொண்டாள். அவளுக்கு ஒரு வாய் ஊட்டிவிட்டு ஆரியன் சாப்பிட ஆரம்பித்தான். மின்மினி அவன் அருகில் அமர்ந்து அவன் சாப்பிடுவதை பார்த்து கொண்டிருந்தாள். மின்மினிக்கு வாழ்வில் முதல் முறையாக மிகப்பெரிய விஷயத்தை செய்த சந்தோஷம் வந்தது. அவன் சாப்பிடுவதையே கண்கொட்டாமல் வேடிக்கை பார்த்தாள். இப்படியே அவனை வேடிக்கை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அவளுக்கு தோன்றியது. சதா சர்வ காலமும் ஆரியனின் கைகளுக்குள் கிடப்பது ஒரு சுகம் என்பது போல ஆரியனை தூரமாய் நின்று ரசிப்பதும் ஒரு சுகம் என்பதை அவள் மனம் உணரத் தொடங்கியிருந்தது. ஆரியன் சாப்பிட்டு முடித்ததும் மின்மினியை பார்த்த போதுதான் மின்மினி அவனையே பார்த்து கொண்டிருந்ததை அறிந்தான். ஆரியன் அவளை பார்த்து, என்னாச்சு, ஏன் இப்படி பாக்குற என்று கேட்டான். அவள் குரலை கேட்டு சுயநினைவுக்கு வந்த மின்மினி உடனே எழுந்து, ஒன்னும் இல்ல, நான் இந்த பிளேட்டை கிச்சன்ல வச்சுட்டு வரேன் என்றாள். மின்மினி மீண்டும் அறைக்கு வந்தபோது அறையின் விளக்குகள் அணைக்கப்பட்டிருப்பதை கண்டாள். இரவு பல்ப் மட்டும் எரிந்து கொண்டிருந்தது. அதே கட்டிலில் ஆரியன் பக்கவாட்டில் படுத்திருந்தான். மின்மினி மெதுவாக கதவை மூடிவிட்டு அவன் பக்கத்தில் படுத்து கொண்டாள். மின்மினி படுத்தவுடன் ஆரியன் அவளை பின்னால் இருந்து அவளை கட்லிங் செய்து கொள்ள, ஆரியன் இப்படி செய்யும் பொழுது மின்மினி தலையை திருப்பி ஆரியனை பார்த்தாள். அவள் மூக்கு ஆரியனின் மூக்கை தொட்டது. அதன் பின் மின்மினி வேகமாக முகத்தை திருப்பிக் கொண்டாள். கிட்டத்தட்ட 15 நாட்கள் கழித்து இருவரும் ஒருவரை ஒருவர் நெருங்கி இருந்தனர். ஆரியன் மின்மினியின் தோளில் லேசாக முத்தமிட்டு, ஏன் கிச்சன்ல இருந்து வரதுக்கு இவ்ளோ லேட் பண்ண என்று கேட்டான். இதை சொல்லிவிட்டு ஆரியன் மின்மினியின் கழுத்தில் பின்னால் இருந்து மென்மையாக முத்தமிட ஆரம்பித்தான். அவனுடைய இந்த செயலில் கண்களை இறுக மூடிக்கொண்ட மின்மினி, பிளீஸ் இது வேணாம் என்றாள். அவள் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்த ஆரியன் மெதுவாக அவள் காதின் அருகே வந்து, ஏன் என்று கேட்டான். மின்மினி தன் பின்கழுத்தில் ஆரியனின் சூடான மூச்சுக்காற்றை உணர்ந்தாள். சீரற்ற துடித்த இதயத்தை கட்டுப்படுத்தி கொண்டு, அது வியர்டா ஃபீல் ஆகுது என்றாள். அவள் சொல்வதை கேட்டு சிரித்த ஆரியன் மின்மினியை விட்டு விலகாமல் அவளை தன் கைகளில் இறுக்கி அணைத்தான். மின்மினியின் இடுப்பில் இருந்த ஒரு கையை அவளது குருதிக்குள் செலுத்தி மெதுவாக அவள் வயிற்றை வருடினான். ஆரியனின் ஸ்பரிசத்தால் மின்மினியின் உடல் சிலிர்க்க அவள் வேகமாக ஆரியனின் கைகளை அதற்கும் மேல் போகவிடாமல் பிடித்தாள். ஆரியன் அவள் காதில் முத்தமிட்டு, அதென்ன வியர்ட் ஃபீல், எனக்கும் சொல்லு, நானும் தெரிஞ்சுக்கிறேன்
என்றான். மின்மினி ஆரியனை நோக்கி திரும்பிய போது மின்மினியின் கன்னங்கள் செர்ரி போல் சிவந்திருந்ததையும் அந்த நைட் பல்ப் வெளிச்சத்தில் அவள் மிகவும் அழகாக இருப்பதையும் பார்த்தான் ஆரியன். ஆரியன் தொட்டதனால் மின்மினி உண்மையில் நிலை குலைந்து செயலிழந்து போயிருந்தாள். ஆரியன் மின்மினியை தன் மார்போடு அணைத்து கொண்டான். அதே போல மின்மினியும் வெட்கத்துடன் ஆரியனின் மார்பில் தன் முகத்தை மூடிக்கொண்டாள். அவளின் வேகமான சுவாசத்தையோ ஆரியன் அவளை நெருங்குவதையோ அவளால் தடுக்க முடியவில்லை. ஆரியன் மின்மினியின் தலைமுடியை முத்தமிட்டு அவள் தலைமுடியை தன் கைகளால் வருட ஆரம்பித்தான். சிறிது நேரம் கழித்து முகத்தை உயர்த்தி ஆரியனை பார்க்க ஆரம்பித்தாள் மின்மினி. ஆரியன் மின்மினியின் கையை எடுத்து முத்தமிட்டான். அவன் கண்கள் மின்மினியின் கைகளில் அணிந்திருந்த கண்ணாடி வளையல்களில் நின்றது. மின்மினியின் கைகளை தன் கைகளில் பிடித்து கொண்டு, நீ மறுபடியும் கண்ணாடி வளையல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா என்று கேட்டான். மின்மினி அவன் கண்களை பார்த்து, ஆமா, எனக்கு கண்ணாடி வளையல் போடுறதுனா ரொம்ப பிடிக்கும்னு அன்னைக்கே சொன்னனே, அன்னைக்கு மாதிரியே இன்னைக்கும் என்ன ஹார்ஷா ஹேண்டில் பண்ணிடாதீங்க, அப்புறம் மறுபடியும் காயம் ஆயிடும் என்றாள். ஆரியன் அவள் வார்த்தைகளில் சிரித்து கொண்டே சொன்னான், ஐ வில் டேக் கேர் என்றான். மின்மினிக்கு ஆரியனின் பதில் ஒரு நிம்மதியை தந்திருந்தது. அதன் பின் வெட்கப்படுவதை நிறுத்திவிட்டு அவனிடம் பேச ஆரம்பித்தாள். அவனிடம் பேசிக் கொண்டிருக்கும் போதே அவள் அறியாமலேயே அவன் மார்பில் விரல்களை ஓடவிட்டிருந்தாள். மின்மினியின் வார்த்தைகளை நேசித்த ஆரியன் அவளின் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே அந்த விரல் வருடலில் சொக்கி போய் தூங்க ஆரம்பித்தான். நீண்ட பிளைட் பயணம் அவனை சோர்வடைய வைத்திருந்தது. திடீரென மின்மினி ஆரியனிடம், சரி, நான் ஒன்னு கேப்பேன், நீங்க உண்மையை சொல்லணும், சரியா? காட் ப்ராமிஸ் என்றாள். களைப்பின் காரணமாக ஆரியனுக்கு தூக்கம் வர கண்களை மூடிக்கொண்டு, ப்ராமிஸ், சரி கேளு என்றான். மின்மினி சிரித்து கொண்டே, நீங்க யுஎஸ்ல என்ன நிஜமாவே மிஸ் பண்ணீங்களா என்று கேட்டாள். ஆரியன் கண்களை மூடியபடி ரொம்ப என்று பதிலளித்தான். உண்மையில் அமெரிக்காவில் ஆரியன் அவளை பற்றி நினைக்காத ஒரு நாள் கூட இல்லை. ஆனால் எல்லாவற்றையும் சொல்ல நினைத்து அதன் பின் சுருக்கமாக இந்த பதிலை மட்டும் சொல்லி தன் பேச்சை முடித்தான். ஆரியன் மின்மினியை அவன் எப்படி உணர்ந்தானோ அதே போல் மின்மினியும் அவனை பற்றி உணர வேண்டும் என்று அவன் விரும்புவதாக சொல்ல விரும்பினான். ஆனால் மினி அது எல்லாவற்றிற்கும் தயங்குவதையும் அவன் உணர்ந்திருந்தான். அமெரிக்காவில் இருக்கும்போது மின்மினியிடம் இருந்து கால் வந்ததும் ஆரியன் உண்மையில் சந்தோஷமானான். அவளிடம் சொல்லாமல் போனதற்காக மின்மினி கோபித்துக் கொண்ட போது அது ஆரியனை இன்னும் அதிகமாக சந்தோஷப்படுத்தியது. நீங்க இப்பவே இங்க வாங்க என்று மின்மினி கேட்ட அந்த நொடியின் சுகத்தை ஆரியன் இன்னும் மறக்கவில்லை. ஆரியனின் அந்த பதிலை கேட்ட மின்மினி வேகமாக, அப்படியே ஒரு வாட்டி கூட எனக்கு போன் பண்ணல, நான் தானே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் போன் பண்ண என்றவள், ஞாபகம் இருக்கா, கார்டன்ல எனக்கு ஒரு ஆசை இருக்குன்னு சொன்னதுக்கு நீங்க அது செஞ்சு தரதா சொன்னீங்களே என்று அவள் பேச பேச ஆரியன் உடல் அசதியில் தள்ளாடி கொண்டிருந்தது. ஆரியன் கண்களை திறக்காமலேயே மின்மினியிடம், ஆமா சொன்ன, ஞாபகம் இருக்கு, பட் அது என்ன நாளைக்கு பேசலாமா என்றான். ஆரியனின் உடல் அசதி பற்றி புரிந்து கொள்ளாத மின்மினி ஆரியனை பார்த்து, ஒரு வாட்டியாவது அது என்ன விஷயம் கேட்க மாட்டீங்களா என்றாள். தொடர்ந்து நச்சரித்து விட்டு மின்மினி மீண்டும் ஆரியனிடம், நான் பேசுறத கேட்டுட்டு இருக்கீங்களா என்றாள். இப்போது மின்மினி அடுத்து வேறு எதுவும் சொல்லும் முன் ஆரியன் மின்மினியை கொஞ்சம் மேலே இழுத்து மின்மினியின் உதடுகளில் தன் உதடுகளை பதித்தான். ஆரியன் தந்த முத்தத்தால் மின்மினி அமைதியாகிவிட மின்மினியின் உதடுகளை உதடுகளால் அழுத்தி குழந்தை வாயில் லாலிபப் வைத்திருப்பது போல மெதுவாக முத்தமிட ஆரம்பித்தான். நீண்ட நேரம் அவளை முத்தமிட்டு விட்டு ஆரியன் தூங்கிவிட்டான். அவன் உறங்கிய பின் மின்மினி ஆரியனை பார்த்தாள். அவன் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான். மின்மினி அவனை பார்த்து புன்னகைத்துவிட்டு அவனை அணைத்துக் கொண்டு தூங்கினாள்.